அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சிநேகிதர்கள். வாங்க கதைக்குள்ள போவோம். மனதை மயக்கும் மாலை நேரம். சூரிய காதலன் பூமி காதலியை விட்டு பிரிய மனமில்லாமல் தயங்கி நின்று தன் பொன் கிரணங்களை அவளுக்கு பரிசாக அளித்துக் கொண்டிருந்தான். வெள்ளி கொலுசொலிக்க மகிழ்ச்சியாய் ஓடும் இளம் பெண்ணாய் கொள்ளிட ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. பூங்காற்று பூவாசம் சுமந்து சுகந்தமாய் வீசிக்கொண்டிருந்தது. பறவைகள் பல்வேறு இனிய குரலில் இன்னிசையாய் கத்தியபடி உழைத்த களைப்போடு கூடு திரும்பிக் கொண்டிருந்தன. ரம்மியமான சூழல் ரசித்து அதில் தன்னை மறந்து செதுக்கி வைத்த சிலையாய் அமர்ந்து புத்தகம் ஒன்றில் மூழ்கியிருந்தாள் தென்றல். படித்துறையில் அமர்ந்திருந்தவள் கால்களை ஆற்று நீர் தொட்டு தொட்டு மகிழ்வது போல நீராட்டிக் கொண்டிருந்தது. புத்தகம் படபடப்பதில் இருந்தும் அவள் பாவாடை காற்றில் சலசலப்பதில் இருந்தும் தான் அவள் உயிருள்ள பெண் என்றே உணர முடிந்தது. தொலைவிலிருந்து பார்த்தால் ஏதோ சிற்பி பார்த்து பார்த்து செதுக்கிய சிலை போல மறந்து போய் படிகளில் விட்டுச் சென்றது போல அழகாய் நேர்த்தியாய் இருந்தாள் அவள். அவள் அருகில் நீர் நிறைந்த குடம் ஒன்று இருந்தது. இது அவள் வழக்கம். தண்ணீர் எடுக்க வருபவள் இயற்கை சூழலில் அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் ஏதாவது படித்துவிட்டுதான் வீடு திரும்புவாள். பள்ளி நாட்களில் இருந்தே இந்த பழக்கம்தான். பாடங்களையும் இந்த சூழலில் படித்திருக்கிறாள். மனதுக்கு பிடித்த சூழலில் படிக்கும்போது பாடம் மனதில் சுலபமாய் ஏறும். கல்லூரி முடித்த பின்பும் இந்த பழக்கம் விடவில்லை. நல்ல கதைகள், பொது அறிவு நூல்கள், சான்றோர் வாழ்க்கை வரலாறு, சரித்திர ஆராய்ச்சி நூல்கள் என்று தேடி தேடி நூலகத்திலிருந்து எடுத்து வந்து படிப்பாள். என்னம்மா, வீட்டில் உட்காந்து படிக்கக்கூடாதோ? தோட்டம் இல்லையா? மொட்டை மாடி தான் இல்லையா? இப்படி படித்துறையில் உட்காந்து வயசு பொண்ணு படிக்கிறதா? வீட்டில் பாட்டி தான் சமயத்தில் புலம்புவார். வீட்டில் ஆறு இல்லையே பாட்டி. அது சரி, நீ உட்காந்து படிக்கிற நேரத்தில் உங்கள் அக்கா வேணில் 3 குடம் தண்ணி கொண்டு வந்துட்டு வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சிடுறா. அக்கா இளவேனிலுக்கு தங்கையை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் பாட்டி அவளை சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? படிக்கிறது நல்ல விஷயந்தானே. இந்த வயசில் படிக்காமல் எப்போ படிக்க போகிறா? ஏதோ அம்மாவுக்கு நான் உதவி செஞ்சிட்றேன். அவள் வானம்பாடியை சுற்றி திரியட்டுமே. நம்ம வீட்டிலேருந்து கூப்பிட்ட தூரம் தான் படித்துற. விளக்கு வைக்கிறதுக்குள்ளே திரும்பிடுறா. பிறகு என்ன உங்களுக்கு? தங்கையை விட்டு கொடுக்காமல் பேசும் அக்காவை அதிசயமாய் பார்த்து முகவாயில் கை வைத்து நிற்பார் பாட்டி. இல்லடிம்மா, வாருமா தங்கச்சி, நான் ஒன்றும் சொல்லலை, போதும் தானே. பாட்டி விளையாட்டாய் அபிநயிக்க பேத்திகள் சிரிப்பார்கள். அது அன்பால் பின்னி பிணைந்த வீடு. அப்பா நமச்சிவாயம் கிராமத்து பள்ளியில் தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். காடு, கழனி, வீடு, நிலம் என்று சின்ன ஜமீன்தாராய் வளைய வரக்கூடிய செல்வம் இருந்தும் தமிழ் மேல் கொண்ட காதலால் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார். அதுவரை அந்த கிராமத்தில் சரியாக பள்ளிக்கூடம் என்று ஒன்று இல்லவே இல்லை. தன் சொந்த கட்டிடம் ஒன்றை பள்ளிக்காக வழங்கி பஞ்சாயத்தின் மூலம் அங்கே அரச பள்ளிக்கூடம் நிறுவ ஏற்பாடு செய்தார். அவரை அங்கு தமிழாசிரியராய் நியமனம் பெற்றார். பள்ளிக்கூடம் கட்டி 100 பேருக்கு வேலை கொடுக்க வசதி இருந்தும் நீ இப்படி கைகட்டி நின்று சம்பளம் வாங்கணுமாடா சிவா? சொல்ல நீயே. அம்மா புலம்பலுக்கு சிரித்து கொள்வார். காடு கழனின்னு எல்லாத்தையும் அப்பா அண்ணன்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க. நான் என்னம்மா செய்கிறேன்? அப்படியே எனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டாலும் நானா நேராக வயலில் இறங்கி போய் வேலை செய்ய போகிறேன்னா சொல்லு? இல்லையே, மேற்பார்வை தானே. பள்ளி நேரம் போக மீதி நேரம் செய்கிறேன்னு போதுமா? தமிழை போதிக்கிற அந்த இனிய கணங்களை என் வாழ்க்கையில் எதற்காகவும் நான் இழக்க மாட்டேம்மா. அவர் அந்த அளவு தமிழ் மேல் பற்று கொண்டவர். அவர் அப்பா காலத்திற்கு பின் பாகம் பிரிக்கப்பட்டு அவருக்கு கிடைத்த வீட்டிற்கு கூட தேன் தமிழ்குடில் என்றுதான் பெயரிட்டார். திருமணத்திற்கு பின் மனைவியிடம் ஆசையாய் சொன்னார், எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும் மதுரம், அதுவும் பெண் குழந்தைகள் தான் வேணும். இளவேனில் தென்றல்னு தமிழ் பேராதான் வைப்பேன். சொல்லும் போதே ஜில்லுன்னு இல்லை? என்ன குழுமை, என்ன இனிமை. உன் பேர் மதுரமாய் இனிக்கிற மாதிரி இது குழுமை தானே. சொன்னது போலவே 2 பெண்கள் பிறக்க இளவேனில் தென்றல் என்றுதான் பெயரிட்டார். பெண்களும் பெயருக்கு ஏற்ப குணத்தில் குழுமையாக தான் இருந்தார்கள். பாட்டு, படிப்பு, குணம் என்று எல்லா விதத்திலும் முதன்மையாய் திகழ்ந்தார்கள். அம்மா மதுரம் நல்ல தமிழ் பாடல்களை பாடுவதில் தேர்ந்தவர்.
வீட்டில் சதா இனிய குரலில் தேவாரம் திருப்புகழ் என்று அவர் பாட, இசையும் தெய்வீக மனமும் தமிழும் கலந்து வீடே சின்ன சொர்க்கமாய் திகழ்ந்தது. வீட்டை சுற்றி நல்ல வாசமுள்ள மலர்கள் உள்ள தோட்டம் இருந்தது. ஒரு கிரவுண்ட் அளவு பறந்து விரிந்திருந்தது தோட்டம். மல்லிகை, முல்லை, பிச்சி, பன்னீர்பூ, பவளமல்லி என்று வாசனையே ஆளை தூக்கும். சரியான சூழலில் நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்த இளவேனிலும் தென்றலும் நல்ல பயிர்களாய் செழித்தார்கள். செடிகளை வேறு நல்ல விளைநிலம் பார்த்து நடவேண்டிய காலமும் பொறுப்பும் அந்த பெற்றோருக்கு இருக்க, இளவேனிலுக்கு அந்த கிராமத்திலேயே வீடும் நிலவுமாய் வாழும் தியாகுவிற்கு மனம் பேசியிருந்தார்கள். எம்எஸ்சி படித்தவன், விவசாய படிப்பு, நல்ல இடத்தில் சம்பந்தம் பேசிய திருப்தியோடு இதேபோல் நல்ல வரன் இளைய மகளுக்கும் அமைய வேண்டுமே என்ற கவலைதான் மதுரத்திற்கு. அந்த கவலையெல்லாம் புரியும் வயதா தென்றலுக்கு. படிப்பு, பாட்டு என்று சிட்டுக்குருவியாய் சிறகடித்தாள். நம்ம வீட்டில் இருக்கிற வரதானே இந்த சுதந்திரம்லாம், பாவம் அனுபவிக்கட்டும் மதுரம், விடே என்பார் வாஞ்சையாய் நமச்சிவாயம். இந்த அன்பும் சுதந்திரமும் தென்றலுக்கு நிறைய படிக்க உதவுகிறது. இப்போது கூட 2ஆம் முறையாய் பொன்னியின் செல்வனில் ஐக்கியமாகிவிட்டாள். நேரம் போவதே தெரியாமல் படித்து கொண்டிருந்தவள் எழுத்து தெரியாத அளவு சூரியன் மறைத்து இருள் சூழ்ந்தவுடன் தான் சட்டென்று உரைக்க தலை நிமிர்ந்தாள். வழக்கம் போல ஆற்றில் ஆட்டம் போடும் சிறுவர்களோ தண்ணீர் எடுக்க வரும் பெண்களோ இல்லாமல் ஆற்றங்கரை வெறிச்சோடி தெரிந்தது. நேரத்திற்கு திரும்பினாலே பாட்டி சற்று பதைத்து போய் திட்டுவது வழக்கம். இன்னைக்கு என்ன இப்படி படிப்பிலையே ஆழ்ந்துட்டோமே என்று தன்னையே நொந்தபடி அவசரமாய் எழுந்தாள். குடத்தை இடுப்பில் ஏற்றி மறு கையால் புத்தகத்தை பற்றியபடி வேகமாக நடந்தாள். சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே என்ற கவலையில் எதிரே வந்த பைக்கை கவனிக்காமல் குறுக்கே போக, அந்த வேகத்திலும் சற்று திரும்பி கிரீச்சிட்டு பிரேக் பிடித்து நின்றது பைக். நின்ற வேகத்தில் லேசாய் அதன் முன் சக்கரம் அவளை தாக்க தடுமாறி விழுந்தாள் தென்றல். ரவிச்சந்திரன் பெட்டியில் துணிமணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். துணிகளை விட புத்தகங்கள் நிறைய இருந்தன. அவன் பொறுமையாய் அடுக்க துவங்க அம்மா வந்தாள். இதை பாடுறா, இது பருப்பு பொடி, இது எலுமிச்சங்கா ஊறுகா, இது அம்மா சுந்தரி அடுக்க அவன் ஆயாசமாய் திரும்பினான். அம்மா, நான் என்ன வனாந்திரத்துக்கா போகிறேன்? என் நண்பன் வீட்டில் தானே தங்க போகிறேன். இதெல்லாம் எதுக்குமா? எல்லாம் சரிடா, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு தானே தங்குவேன்னு சொன்னேன். ஒருவேளை ஹோட்டலில் தங்க நேர்ந்தா இதை பயன்படுத்திக்கோ. நண்பன் வீட்டில் தங்கினா அவங்களுக்கு கொடுத்துடு, அவ்வளவு தானே. சரி, எப்படியும் விடமாட்ட, அப்படி வை, எடுத்து வச்சுக்கிறேன். அப்பா வேணு மெல்ல வந்து எட்டி பார்த்தார். மெல்ல வந்து கட்டிலின் நுனியில் அமர்ந்து கொண்டார். அருகே பெட்டி வாய் பிளந்து கிடந்தது. படுக்கையில் துணிமணிகள், புத்தகங்கள், கேசட்டுகள் என்று சிதறி கிடந்தன. அவற்றை ஒழுங்குபடுத்தி அடுக்கும் மகனை பெருமையாய் பார்த்தார். கைவேளைகளை விட்டுவிட்டு அப்பாவின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான் ரவிச்சந்திரன். ஏதோ சொல்ல வந்து கலங்குகிறார் என்பதை புரிந்து கொண்டான் என்பதால் மென்மையாய், என்கிட்ட என்னப்பா தயக்கம், என்ன சொல்லணுமோ தயங்காம சொல்லுங்களேன். ஐஏஎஸ் பரீட்சையில் தேறிட்டப்பா, இன்னும் இன்டர்வியூ தான் பாக்கி. அதுக்கு என்னப்பா? அதுலேயும் நீ நிச்சயம் ஜெயிச்சிடுவ. ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் எல்லாருக்கும் முன்னாடியே உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. நீ நல்லா எழுதுனதுக்கு இதுதான் சாட்சி. உங்கள் ஆசீர்வாதம், கடவுளோட அருள், என்னோட உழைப்பு, இதுதானப்பா காரணம். போஸ்டிங் கிடைச்ச உடனேயே இப்போ பார்க்குற லெக்சரர் வேலையை விட்டுட போகிற. தெரிஞ்ச விஷயந்தானே என்பது போல் அலுப்பாய் பார்த்தான். இந்த நிலையில் இந்த பயணம் அவசியமாப்பா? கேள்வியை புரியாதவன் போல ஒரு முறை அவரை பார்த்தான். அப்பா, அதுக்கில்லப்பா, எந்த நேரமும் இன்டர்வியூக்கு அழைப்பு வரலாம். இந்த நிலையில் கிராமத்துக்கு போய் 10 நாள் 1 மாதம் நீ தங்குறது, உங்கள் கவலை புரியுதுப்பா. நான் என்ன ஜாலி ட்ரிப்புக்காக கிளம்புறேன். பிஹெச்டி தீசிஸ் பேப்பர் சப்மிட் பண்ண, இறுதி கட்டத்தில் சில ஆராய்ச்சி சந்தேகங்களை தீர்த்துக்க இந்த பயணம் அவசியம் இல்லையாப்பா? எத்தனை வருஷமாக பாடுபட்டு உழைச்சி இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாம் சரிதான்ப்பா. ஐஏஎஸை விட வேற எதுவும் பெருசில்லை என்ன? முனைவர் பட்டத்துக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்பும் கனவு இருக்குது தெரியுமா? முனைவர் ரவிச்சந்திரன் சொல்லி பாருங்கப்பா. டாக்டர் ரவிச்சந்திரன் ஐஏஎஸ்னா எவ்வளவு பெருமை. மேக்சிமம் 1 மாதம் வேலை பாக்கி. வெண்ணை திரண்டு வரும்போது ஏன் தாழியை உடைக்கணும்? அவன் கெஞ்ச அம்மா சுந்தரி உருகிவிட்டார். ஏங்க, அவன் தான் இத்தனை சொல்கிறானே, ஏன் தடுக்கிறீங்க? நான் தடுக்கலை சுந்தரி. அவன் ஏதோ கிராமத்தில் உட்காந்து இருக்கும்போது இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு அழைப்பு வந்துடுச்சுன்னா கவலையே இல்லைப்பா என்றவன்
டெலிஃபோன் அருகில் ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்து வந்தான். இதில் நான் தங்க போகிற கிராமம், என் நண்பனோட விலாசம், தொலைபேசி, செல் நம்பரு எல்லாமே எழுதியிருக்கிறேன். ஒரு எஸ்டிடி போடுங்க போதும். ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி பிடிச்சாவது உடனே கிளம்பி வந்துடுவேன். டெல்லி இன்டர்வியூ போக ஏற்கனவே ரெடியாக பேக் பண்ணி அந்த பெட்டியை தயாராக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்தியன் ஏர்லைன்ஸில் என் நண்பன் இருக்கான். அவசரம்னா எமர்ஜென்சி கோட்டாவில் ஏர் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துடுவான். எல்லா ஏற்பாடும் தயார். சரிதானப்பா? ஐஏஎஸ் செலக்ட் ஆகிட்டா என்னால் பிஹெச்டியை முடிக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. சரிப்பா, இவ்வளவு தூரம் நீ சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறது? சரி, நல்லபடியாக போயிட்டு வா என்னப்பா என்றவர் அவன் கொடுத்த விலாசத்தை பார்த்தார். உறக்க படித்தார். தியாகராஜன் எம்எஸ்சி. ஓ, நம்ம தியாகுதான். நம்பர் 5, கீழ் சன்னதி தெரு, மழுவூர். மழுவூர் எது? இந்த திருமழப்பாடி பக்கத்தில் இருக்குதே, அதா? அதேதான்ப்பா. உங்களுக்கு தெரியுமா? அட, சில தடவை அங்கே போயிருக்கிறேன்ப்பா. என் நண்பன் கூட அங்கே தான் இருக்கிறான். பேர் நமச்சிவாயும். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்காக கூப்பிட்டான். அவனுக்கு கூட 2 பொண்ணுடா. மூத்தவளுக்கு வர்ற தைல நிச்சயமா. இளையவளுக்கு உன் பிள்ளைய பார்க்கலாம்னு கேட்டான். பொண்ணு மூக்கு முழியுமா இருக்கா. அவர் தன் போக்கில் சொல்லிக்கொண்டே போக அவன் 2 கைகளையும் கூப்பினான். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கும் பிஹெச்டி ஐஏஎஸ் இது 2 தான் இப்போ குறியாக இருக்குதுப்பா. கல்யாணம் கார்த்தி பற்றியெல்லாம் இப்போ பேசாதீங்க, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அது இல்லடா, நல்ல இடம், பொண்ணு அழகாக இருக்கா. இப்போ ஒரு நிச்சயம் மட்டும். அப்பா அப்பா வேணும்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மா சம்மதிச்சா நீங்களே கட்டிக்கோங்கன்றேன். என்னை ஆளை விட்டுருங்க. டேய்! அம்மா கையோங்க வர விளையாட்டாய் அப்பா பின் பதுங்கினான். அப்பாவும் தன் பங்கிற்கு பிள்ளை நான் இப்படில இருக்கணும் என்று சொல்ல அம்மா இடுப்பில் கை வைத்து இருவரையும் முறைத்தார். அப்படியா? இருங்க இருங்க, இன்னைக்கு அப்பா பிள்ளை 2 பேருக்கும் சோறு கிடையாது போங்க சொல்லிவிட்டு விளையாட்டாய் வேகம் காட்டி அவர் வெளியேற, ஐயோ இருடா, உங்க அம்மாவை தாஜா செஞ்சு சோத்துக்கு வழி பண்ணிட்டு வர்றேன். உனக்கு என்ன கல்யாணம் ஆகாதவன், கொடுத்து வச்சவன் என்று பொய்ப்பெரு மூச்சு விட்டுவிட்டு அப்பாவும் வெளியேற ரவிச்சந்திரன் சிரித்து கொண்டான். தேவையானவற்றை நிதானமாய் அடுக்கிவிட்டு பால்கனியில் போய் நின்றான். தெருவில் பைக்கில் ஒரு ஜோடி கடந்து போனது. காற்று கூட புக முடியாத நெருக்கத்தில் அவனோடு அவள் ஒட்டிக்கொண்டு பாப் கூந்தல் பறக்க சென்றாள். அப்பா சொன்ன நண்பர் மகள் இப்படி தன்னோடு ஒட்டி வருவாளா? பாப் தலைக்கு சம்மதிப்பாளா? ஜீன்ஸ் போட்டு ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவாளா? ஹீல்ஸ் அணிந்து தனியாக நடப்பாளா? ஐஏஎஸ் என்று தன் நிலை உயரும்போது அதற்கு ஈடு கொடுப்பாளா? அப்பாவுக்கு ஏன் போயும் போயும் புத்தி இப்படி போகணும்? டவுனில் படித்த நாகரிக பெண்கள் இல்லையா என்ன? கிராமத்தில் இருந்து ஒரு பட்டிக்காட்டை கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்நியருக்கு பதில் சொல்லி, தேவையா அதெல்லாம்? எப்படியும் ஐஏஎஸ் தேடின பின்னாடி திருமணம் பற்றி சிந்திக்க தான் போகிறோம். இப்போ அதுக்கு என்ன அவசியம்? தோள்களை குலுக்கி கொண்டவன் கீழே போய் சாப்பிட்டான். அம்மா பரிந்து பரிந்து பரிமாறினாள். அப்பா விவரம் நோண்டினார். தஞ்சாவூர் போயிட்டு மழுவூர் போக போறியா இல்லையா? ஆமாப்பா, நேராக தஞ்சாவூர் சித்தப்பா வீட்டுக்கு போக போகிறேன். ஆமாம்மா, சுரேஷ் தான் பம்பாயில் வேலை கிடச்சி போயிருக்கிறானு. ஃபோன் போட்டு கேட்டுட்டேன். ஊர் ஊராக போக அவன் பைக்கு சௌரியம்லாம் இருக்கும் இல்லையா? அது சரி, முடிஞ்ச என் நண்பனை பாரு. அட்ரஸ் இதுதான். என்னப்பா? தயாராய் பாக்கெட்டில் வைத்திருந்த காகிதச் சீட்டை எடுத்து நீட்டினார் அப்பா. அசட்டையாய் வாங்கி கொண்டவன், அப்பா பேருக்கு தான் மழுவூரில் தங்குறேனே தவிர தஞ்சாவூர், கும்பகோணம், நாகைன்னு ஊர் ஊராக சுற்றி கல்வெட்டை பார்க்க தான்ப்பா போகிறேன். அதில் எத்தனையோ சின்ன சின்ன ஊர்கள் வேற இடையில இருக்குது. இதுக்கு நடுவே உங்கள் ஃப்ரெண்டை அதுவும் கல்யாணம் பற்றி பயமுறுத்துறீங்க. முடிஞ்சா பார்க்குறேன்ப்பா, சாரி. பேண்ட் பாக்கெட்டில் துண்டு சீட்டை சொருகி கொண்டவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிடிக்க ஓடினான். விலாசம் எழுதிய துண்டுச்சீட்டு சரியாக உள்ளே போகாமல் பறந்து வந்து வீட்டு வாசலிலேயே விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை. ரவிச்சந்திரன் மழுவூருக்கு முதலாக வருகிறான். ஆறு ஓட கரையெல்லாம் மரங்கள் சூழ கிராமமே பசுமையாய் சில்லென்று இருந்தது. உடனே மனதுக்கு பிடித்து போனது. நீண்ட நாட்களுக்கு பின் பழைய நண்பனை பார்க்கப் போவது வேறு மனதிற்கு ஏக குதூகலமாய் இருந்தது. என்ன இருந்தாலும் பிற்காலத்தில் எத்தனை நட்பு ஏற்பட்டாலும் பள்ளி நாட்களில் நட்பை தனிதான். உலகறியா கள்ளம் கபடமற்ற வயதில் ஏற்படும் சூதில்லா அன்பு அது. அவனும் தியாகராஜனும் 10ஆம் வகுப்பு வரை ஒன்றாக ஒரே பள்ளியில் படித்தார்கள். இருவரும் பக்கத்து பக்கத்து தெருவேறு. கேட்கவா வேண்டும்? ரவி தியாகு வீட்டிலேயோ தியாகு ரவி வீட்டிலேயோ இருப்பது வழக்கம் என்றானது. அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது தியாகுவின் பெரியப்பா இறந்துவிட கணக்கின்றி பறந்து கிடந்த நிலம் நீச்சை கவனிக்க
தியாகுவின் அப்பா தனியார் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குடும்பத்துடன் மழுவூர் போக வேண்டிய நிலை வந்தது. பிரிவு இருவர் நெஞ்சிலும் வேதனையை விதைத்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? பிரிந்தார்கள். உடலால், உள்ளத்தால், நினைவாள் அந்த நட்பு இறுகியே இருந்தது. அப்பா சென்னை சென்றால் தியாகு ஒட்டி கொண்டு கிளம்பி விடுவான். அதேபோல் லீவுக்கு ரவி தஞ்சை சித்தப்பா வீட்டிற்கு வந்தாலும் போன் செய்து விடுவான். ஒரு நடை ஓடிப்போய் தியாகு ரவியை பார்க்காமல் வரமாட்டான். சில வருட காலமாக வேலை பளுவால் சந்திக்க முடியவில்லை. தன் திருமணம் வேறு நிச்சயமாகப் போவதாய் தியாகு சொல்லியிருந்தான். போய் கண்டபடி கேலி செய்ய வேண்டும். ஏதேதோ யோசனையுடன் வண்டியில் வந்தவன் கொஞ்சம் கூட ரோட் சென்ஸ் இல்லாம கையில் குடத்துடன் வேகமாக வரும் பெண்ணை கடைசி நிமிடத்தில் தான் கவனித்தான். உணர்ந்து வண்டியை சற்றே ஒடித்து பிரேக் போட்டாலும் வண்டியின் முன் சக்கரம் மோதி அந்த பெண் கீழே விழுந்து விட்டாள். ஒரு கணம் ரவிச்சந்திரன் ஸ்தம்பித்து போனான். அடுத்த நிமிடமே சுதாரித்துக் கொண்டான். அவள் அருகே சென்று, ஹே பொன்னே, ஆர் யூ ஆல்ரைட் என்று குனிந்து அவள் கரம் பற்றி தூக்கிவிட்டான். ஒருவித அதிர்ச்சியில் இருந்தவளால் சட்டென்று பேச முடியாமல் கையெல்லாம் காயத்தை தட்டிவிட்டு கொண்டு நின்றாள். சரியாக பார்க்காமல் குறுக்கே வந்தது தன் தவறு என்பதை உணர்ந்திருந்தவள் தானே மன்னிப்பு கேட்க இருந்தாள். ஆனால் அவன் பொன்னே என்று கூப்பிட்டு ஆங்கிலம் தெரியாதவன் என்பதால் சற்றே ஏளனம் துணிக்க பேசியது அவளுள் சீற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழ் பற்றுள்ள அப்பாவால் வளர்க்கப்பட்டவள். தேவைப்பட்டால் அன்றி ஆங்கிலம் பேசுவது தவறு என்று நினைக்கும் குடும்பம் அவளுடையது. இவனோ ஏதோ தன் மொழி போல ஆங்கிலத்தில் அலட்டுகிறான். இவன் என்ன ஆங்கிலேயனா? இல்ல ஆங்கிலம் இவனோட மொழியா? அதை பேசுறதுனால மட்டும் ஒருத்தன் அறிவாளி ஆகிட முடியுமா? என்ன வேகத்தில் அவள் பேசாது நிற்க அவன் பொறுமை இழந்தான். தீஸ் கண்ட்ரி கேர்ள்ஸ், ஹோ, தே டிரைவ் யூ கிரேசி, யூனோ. பொறுமை இழந்து அவன் முணுமுணுத்தான். அவ்வளவுதான். தென்றல் கடைபிடித்த கொஞ்ச நெஞ்ச பொறுமையும் பறந்து விட்டது. என்னங்க பேசிட்டே போறீங்க? வந்து மோதுனதும் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களோ? இது பட்டணம் இல்லை சார், பட்டிக்காடு. மவுண்ட் ரோட்ல 60ல் பறக்கிற மாதிரி இங்க போக முடியாதுல்ல. குறுக்க ஆடு போகும், மாடு போகும், நாய், வாத்து, கோழி எல்லாம் ஓடும். ஏன் மனுஷங்க கூட போவாங்க. கண்மூடித்தனமா ஓட்டிட்டு, ஏ பொண்ணு, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறீங்க? உயிரே போயிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பேச வந்துட்டார் பெரிய இவரு. பொறிந்து விட்டு அவனை முறைத்தாள். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் யூ டாக், ஓகே? உதட்டை ஒரு சுளிப்பு சுழித்து விட்டு அருகே மண்ணில் சிதறி கிடந்த புத்தகத்தையும் சட்டென்று தண்ணீரோடு மண்ணில் உட்கார்ந்திருந்த குடத்தை எடுத்து இடுப்பில் லாவகமாய் வைத்துக்கொண்டு வேகமாக நடந்து கடந்து போனாள். அவனை ஆட்டி வைத்துவிட்டு அகன்ற அவள் போன திசையவே ஒரு நிமிடம் வெறித்து கொண்டு நின்றான் ரவி. இரவு 9 மணிக்குள் ஊரே அடங்கிவிடும். மூடிய கதவுக்குள் அவரவர் வீட்டில் சித்தியில் தங்களை தொலைத்துக் கொள்வார்களே தவிர வெளியே நடமாட்டம் இருக்காது. தென்றல் வீட்டிலும் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிந்துவிடும். அப்பா மட்டும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணையில் அமர்ந்து ஊர் விஷயமாய் தன்னை தேடி வரும் சிலரிடம் பேசிக் கொண்டிருப்பாரே தவிர பெண்கள் வீட்டு வேலையை முடித்துவிட்டு 8:30க்கெல்லாம் படுக்கைக்கு போய் படுத்து விடுவார்கள். அம்மா, பாட்டி, அக்கா எல்லோரும் ஏதாவது பேசிக்கொண்டோ டிவி பார்த்து கொண்டோ பொழுதை ஓட்ட தென்றல் மட்டும் மீண்டும் புத்தகத்தை கையில் எடுத்து விடுவாள். அப்படி என்னதான் அந்த புஸ்தகத்துல இருக்கோடிமா, உடம்பு சூடாயிடும்டி. இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தா உனக்கு அது புரியவே மாட்டேங்குது. பாட்டி சொல்வது பேத்தியின் காதிலேயே ஏறாது. இன்று பொன்னியின் செல்வனின் விறுவிறுப்பில் சற்று சீக்கிரமாகவே தன் பங்கு வேலைகளை முடித்துவிட்டு புத்தகத்தோடு பாயில் சரிந்து விட்டாள் தென்றல். துரு என்ற முகமும் சீர்பல் வரிசையும் கூர்பார்வையுமாய் கம்பீரமாய் அழகனாய்தான் இருக்கிறான். பாவம், அப்படி என்ன கேட்டுட்டான்? ஆர் யூ ஆல்ரைட்டுன்னு தானே? அப்படி பதில் சொல்லாததுனால ஆங்கிலம் புரியலைன்னு நினைச்சிட்டான் போல. அதுக்கு இத்தனை ஆர்ப்பாடம் செஞ்சிருக்க வேண்டாமோ? சி, இதென்ன ஊர் பேர் தெரியாதவனை பத்தி இப்படி நினைவு ஓடுது. அவன் தள்ளி விட்டான், பதிலுக்கு கத்திட்டோம், அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சிச்சு. ஹே, என்ன படிக்கிறியா இல்லை கனவு கண்டுகிட்டு இருக்கிறியாமா? அக்கா வேணில் அருகே வந்து உட்கார்ந்தாள். தான் ஒரு இளைஞனை நினைச்சது முகத்துல நாணமா வெளிப்பட்டிருக்குமோ என்று ஒரு நிமிடம் திகைத்தாள். பின்பு சமாளித்து கொண்டாள். கனவு காண்றதெல்லாம் இப்ப நீ காணணும்க்கா. காமாலாக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு உன் நிலையில என்ன நிறுத்தி பாக்குறியாக்கும்? என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. நாளைக்கு கோயில் திருவிழா, கோயில்ல அன்னதானம், அப்ப 2 மூட்டை அரிசி கொடுத்துருக்கிறாராம் அப்பா. தெரிஞ்ச விஷயம் தானக்கா. அது இல்லடா, 5 கிலோ வெல்லம் கொடுக்கறதா அப்பா சொல்லியிருக்காரு, விட்டு போச்சு. ஆள்காரங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க.
போய் நாங்கள் தான் கொடுத்துட்டு வரணும், அவ்வளவு தானே. மணி 7:30 தானே ஆகுது, கோயில் திறந்திருக்கும். இப்போ கொடுக்காட்டி விடிய காலையில் ஓடணும். அட இப்போவே ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? 5 கிலோவை ஒரேடியா எப்படிடி தூக்கிட்டு போவேன்? நான் கூட வரட்டுமா? ஐயோ, வேறு வேணையே வேணாம். பாட்டி என்னையே ஏன் போறேன்னு கொடைஞ்சி எடுக்கும். நீ கிளம்புனீன்னா வச்சுக்கோ, கேட்கணுமா? கல்யாணம் பேசி இருக்கிற பொண்ணு தனியார் ராத்திரியில் போகலாமான்னு ஒரு பிடிச்சிடுவாங்க. 5 கிலோ வெல்லம் ஒரு வெயிட்டா? இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் ஓடிட்டு வந்துடுவேன், சரிதானே? கோயிலில் அதிக கும்பல் இல்லை. இங்கொன்று அங்கொன்றுமாய் வயதான சிலர் தவிர தரிசனத்திற்கு வந்தவர்கள் அதிகம் இல்லை. மறுநாள் திருவிழாவிற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்களால் சற்றே கலகலவென்று இருந்தது. விழா குழுவினரிடம் வெள்ளத்தை ஒப்படைத்தவள் கோவிலை ஒரு சுற்றி சுற்றி நமஸ்கரித்துவிட்டு வெளியே வந்தாள். தெருவில் கால் வைத்ததும் முதல் வீட்டிலிருந்து கத்தலும் கூச்சலுமான சப்தமும் வீரிடலோடு ஒரு சிறுவன் ஓடி வருவதும் புரிய அப்படியே ஒரு நிமிடம் நின்று விட்டாள் தென்றல். 10 வயது பாலமுருகன் தான் ஓடி வந்தான். இவளை கண்டவுடன் இவளிடம் வந்து தஞ்சம் புகுந்தான். சித்தியிடம் தினம் கொடுமை அனுபவிக்கும் சிறுவன் என்பதால் எப்போதுமே எல்லோருக்கும் அவனிடம் ஒரு அனுதாபம் உண்டு. தென்றலும் அவனிடம் அதீத அன்பு வைத்திருந்தாள். தன் வீட்டு பக்கம் அவன் பசியோடு வருவது கண்டால் உணவளிப்பாள். சித்தி அடித்து வீங்கி போன முகத்துடன் வந்தாள். வெந்நீர் ஒத்துடன் தருவாள். தீப்புண்களோடு அழுது கொண்டு வரும் சிறுவனுக்கு மருந்தும் ஆறுதலும் அளிப்பாள். பாவம், இன்னைக்கு என்ன அவதியோ? ஓடி வந்து தன் இடை பெற்று பயந்து பின்னால் நிற்கும் சிறுவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். அவன் உடல் வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. பின்னால் கொல்லிக்கட்டையோடு தலைவெறி கோலமாய் ஓடி வந்து கொண்டிருந்தாள் சிறுவனின் சித்தி மரகதம். இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன்டா. இருடா பொறுக்கி நாயே, உன்னைய 2ஆ பகுந்துறேன்டா. இதை பண்ணிட்டு தான் மறு வேலை எனக்கு. எங்கே போய் ஓடி ஒளிய பார்க்குறேன்? கத்திக்கொண்டே ஆக்ரோஷமாய் வரும் மரகதத்தை குறுக்கே நின்று தடுத்தாள் தென்றல். என்ன மரகதக்கா, இது நடுத்தரு, சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன இதெல்லாம்? விடுமா என்னைய, விடு முதலேன்றேன். இவனா சின்ன பிள்ளை? பொறுப்பில்லாத பொறுக்கி நாயி. 3 வேளை மூக்கு பிடிக்க திங்க தெரியும், ஒரு 300 ரூபாய் பணத்தை ஒழுங்கா எடுத்துட்டு போக தெரியலையாமோ? திமிரிக்கொண்டு கத்தினாள் மரகதம். அவளை முதலில் சாந்தப்படுத்த நினைத்தாள் தென்றல். இருங்க இருங்க, முதல்ல கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இப்படி படபடங்காதீங்க, உங்க உடம்புக்கு ஆகாதல்ல. என் பிராணனை வாங்கத்தானே இந்த சனியனை என் தலையில கட்டிட்டு போயிருக்கா மகராசி. இவனாலேயே என் உடம்பு உசுறு எல்லாமே போக போகுது. மல்லிகை கடைக்கு பணத்தை கொடுத்துட்டு வாடான்னு அனுப்பிச்சா தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். படுபாவி 300 ரூபாய். இவன் கைக்காரன் தொலைச்சிருக்க மாட்டான், எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான் பாரு. என்னக்கா, சின்ன பிள்ளை நிஜமாவே தொலைச்சிருக்கலாம் இல்லையா? பேசியபடி கொல்லிக்கட்டையை பிடுங்க முயன்றாள் தென்றல். அவள் அவனுக்கு பரிந்து பேசுவதை மேலும் அவளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த என்ன பேசுகிறோம் என்றே இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேச துவங்கினாள் மரகதம். என்னவோ அவனுக்கு ரொம்ப பறிஞ்சுக்கிட்டு வர்றியே, அவனுக்கு நீ தான் கூட்டாளியாக்கும், உங்ககிட்ட தான் பணத்தை கொடுத்து வச்சிருக்கானா? தென்றலுக்கு சுரீர் என்றது. உடல் நடுங்க தன்னை கட்டி கொண்டு நின்ற சிறுவனின் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட தென்றல் அவனிடம், டேய், இன்னைக்கு ராத்திரி உன் மாமா வீட்டில் போய் படுறா, உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றாள். பையன் விட்டால் போதும் என்று ஒரே ஓட்டமாய் ஓடினான். மெல்ல மரகதத்திடம் திரும்பிய தென்றல், அக்கா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பையனை தண்டிக்க முடியாத கோபம் மரகதத்திற்கு. அதுவும் இவள் வந்து குறுக்கிட்டு தன் குடும்ப விஷயத்தில் மூக்கை நுழைப்பதும், மாமா வீட்டிற்கு பையனை அனுப்பியதும், தன் கணவனிடம் இவளை சொல்லிக் கொள்வதாய் சொல்வதும் அவளுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. என்னடி என்னென்னவோ பேசுற? நான் பேசுறது நல்லலையா, நீ செய்யறது நல்லலையா? இவள் உரக்க குரல் எடுத்து கத்த அக்கம் பக்க வீடுகளில் வெளியே வர ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தியாகுவும் ரவியோடு கோவிலுக்கு வருவதற்காக வந்து கொண்டிருந்தான். தென்றல் அவர்களை கவனிக்கவில்லை. ஒரு சிறுவனை காப்பாற்றப் போய் இப்படி ஒரு பழியா என்று சீற்றம் எழ அவளும் அழுத்தமாக, ஆனால் அதிகம் கத்தாமல் சீறினாள். அக்கா, யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. உங்க 300 ரூபாய் காசுக்கு வீங்கி கிடக்கிற குடும்பம் இல்லை நாங்க. நீங்க போட்ட பழிய எங்க அப்பா காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்னு கொஞ்சம் யோசிங்க முதல்ல. அவ்வளவுதான். கப்பென்று பாலில் தெளித்த நீரால் பொங்கும் பால் அடங்குவது போல அடங்கினாள் மரகதம். மரகதத்தின் கணவன் நமச்சிவாயத்தின் பண்ணையில்தான் கணக்கு பிள்ளையாய் வேலை செய்து கொண்டிருந்தான். பொதுவாகவே நமச்சிவாயத்திற்கு ஊரில் நல்ல பேரும் மரியாதையும் இருந்தது. அதிலும் முதலாளி மகள் ஏதாவது வத்தி வைக்க கணவன் வேலைக்கு அது பாதகமாய் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம் எழ கோபத்தை அடக்கவும் முடியாமல் புஸ் புஸ் என்று பெருமூச்சு விட்டாள் மரகதம்.
300 ரூபா பறிப்போன கோபத்தில் ஏதோ பேசிட்டேன், தப்பு தான், மன்னிச்சுடு தென்றலு. வெளியே வந்து எட்டி பார்த்தவர்கள் உள்ளே போனார்கள். அப்போதுதான் வேகமாய் வந்த தியாகவும் அவனை பின்தொடர்ந்த ரவியும் அவளை நெருங்கினார்கள். ரவியை முதலில் தென்றல் கவனிக்கவில்லை. அவனை மறைத்தபடி நின்ற தியாகுவை ஆச்சரியமாய் பார்த்தாள். அவனோ கவலையாய், என்ன பிரச்சனை தென்றல் என்றான். ஒன்றும் பெருசா இல்லை, வழக்கமான பிரச்சனை தான் மாமா. ஆமா, நீங்க எங்க இந்த நேரத்துல? வழக்கமான பிரச்சனை என்றவுடன் அதே ஊர்க்காரரான தியாகு புரிந்து கொண்டான். தென்றல் பாலமுருகனுக்கு பரிந்து பேசியதால் மரகதம் ஏதாவது கத்தியிருப்பாள் என்று யூகித்துக் கொண்டான். ஆனால் இது எதுவும் புரியாத ரவி, இந்த பொண்ணு தெருவில் சண்டைக்காக அலையிற சண்டைக்கோழி போல இருக்குது என்று நினைத்து கொண்டான். அவனால் அழகான தென்றலை ரசிக்க முடியவில்லை. மாறாக ஒரு வெறுப்புதான் சூழ்ந்தது. இது எதுவும் அறியாத தியாகு, என்னோட ஃப்ரெண்டு பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறான், சும்மா இப்படியே கோயில் வர அவனோட நடந்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் என்று சற்று நகர ரவி முழுமையாய் அவள் பார்வைக்கு சிக்கினான். அவனை பார்த்தவுடன் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு ரவிச்சந்திரன். ரவி, இது தென்றல், என் வருங்கால மைத்தினி. கைகளை தாமரை மொக்காய் குவித்து கண்களில் குறும்புடன் வணக்கம் என்றாள் தென்றல். அவனோ பதிலுக்கு வணங்காமல், தென்றல்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா புயல்னு வச்சிருக்கலாம் என்றான். கிராமத்தின் விடியற்காலை பொழுது இன்னும் ரம்மியமாய் சுகந்தமாய் இருந்தது. அதுவும் பட்டணவாசியான ரவிச்சந்திரனுக்கு மாறுதலாகவும் இருந்தது. மெல்ல பல் துளக்கி அப்போது கறந்த சுத்தமான பசும்பாலில் நுரை பொங்க காப்பியை ரசித்து பருகினான். வாசல் திண்ணையில் அமர்ந்து பேப்பரை புரட்டினான். ஆரோக்கியமான இயற்கை சூழல் சற்று மெய்மறந்துதான் அமர்ந்திருந்தான் ரவிச்சந்திரன். என்னடா செதுக்கி வச்ச ஐயனார் சில மாதிரி உட்கார்ந்துருக்கிற, வரியா ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வரலாம்? கையில் துண்டும் சோப்பு டப்பாவுமாய் வந்து நின்ற தியாகு கேட்க ரவி சிரித்து கொண்டான். ஏண்டா சிரிக்கிற? தண்ணினா என்னன்னே தெரியாத சென்னை பட்டணவாசிடா நானு. என்னை போய் நட்டாத்துல இறக்கி விட உனக்கு ஆசையாக்கும். சரி, ஏன் அந்த ஆசையை கெடுப்பான? கரையில நின்று கால்களை விட்டாத வர்றேன். உள்ளே போய் துண்டு, மாற்று லுங்கி, சோப்பு டப்பா என்று எல்லாம் எடுத்து வந்தான். அப்படி ஒரு சொம்பு எடுத்துட்டு வர்றதானே, கரையில உட்காந்துக்கிட்டு மொண்டு மொண்டு ஊத்திக்கலாம். என்னடா கிண்டலா? இருவரும் இளம்பருவ நினைவுகளை அசை போட்டபடி நடந்தார்கள். ஆறு நெருங்கியது. வேலை பற்றி பேச்சு திரும்ப தியாகு ஆர்வமாய் கேட்டான். நீ இப்ப என்னதாண்டா செய்யற? லெக்சரரா இருக்கிற, பிஹெச்டி செய்யறேன்ற, ஐஏஎஸ்ன்னு சொல்ற, இங்க வந்து எதுக்குடா டேரா போட்டிருக்க? கேட்டபடி படித்துறையில் வேகமாய் இறங்கி நீரில் மூழ்கி எழுந்தான் தியாகு. ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் ஐயா பாஸ் பண்ணியாச்சு, இன்டர்வியூ தான் பாக்கி. படித்துறையில் உட்கார்ந்து விட்டான் ரவி. சந்தோஷண்டா. மீண்டும் ஒரு முறை மூழ்கி எழுந்தான் தியாகு. பிஹெச்டி முடிக்கிற கட்டமும் வந்தாச்சு. சோழர் காலர் கோவில் கட்டுமானங்கள்னு தான் பொது தலைப்பு. சின்ன சின்ன டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண இங்கே வந்திருக்கிறேன். முடிஞ்ச உடனேயே தீசிஸ் சப்மிட் பண்ணிடுவேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஐஏஎஸ் போஸ்டிங் ஏற்றுக்க வேண்டியது தான். அஃப்கோர்ஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன நிச்சயம் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. மெல்ல காலை மட்டும் நீரில் நீட்டி ஆட்டினான். முகத்தில் வழிந்த நீரை கையால் வலித்தபடி தியாகு, சரி சரி, ரொம்ப சூடாயிட்ட, அந்த தண்ணியில் கொஞ்சம் குதிகளிக்கலாம் என்றான். மெல்ல ஜாக்கிரதையாய் கால் வைத்து இறங்கினான் ரவி. படித்துறையின் அருகிலேயே இடுப்பாள நீரில் நின்று கொண்டான். இன்னும் கொஞ்சம் இறங்கி வாடா. ஐயோ சாமி, ஆளை விடு, இதுக்கே லுங்கி எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் போல இருக்குது. நீ வேற ஏண்டா? அடப்பாவி, லுங்கியோடவா குளிக்கிற? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி சரி, நீ இப்படியே குளிச்சுட்டு கரையேறு, நான் கொஞ்சம் நீந்திட்டு வர்றேன். அடுத்த நிமிடம் நீருக்குள் காணாமல் போனான் தியாகு. ரவி சற்றே குளிக்க சிரமப்பட்டான் தான். அளந்து குளிக்கும் சென்னை குளியலுக்கு இந்த ஆற்று நீர் குளியல் சுகமாய்தான் இருந்தது. ஆனால் லுங்கி அவளாமல் சோப்பு போட்டு குளிப்பது கஷ்டமாக இருந்தது. சோப்பு சரியாக போட்டு குளித்த திருப்தி இல்லாமல் மேலும் 2 முக்கு மேலாக மூழ்கிவிட்டு கரையேறிவிட்டான் ரவி. தலை துவட்டி புது லுங்கி மாற்றி படித்துறையில் நின்றபோது ஆலமரத்தின் குளிர்காற்று அவன் தேகம் வருடி போனது. 100 பாட்டில் சலைன் ஏற்றினால் ஏற்படும் புத்துணர்வை அந்த ஒரு நொடியில் உணர்ந்தான். குபீர் என்று நீரிலிருந்து தலை தூக்கி அவன் அருகே வந்து சேர்ந்த தியாகு, என்னடா குளிச்சாச்சா என்றான். ஆச்சு. ஜில்லுன்னு என்ன காத்து, என்ன புத்துணர்ச்சி. தாவி படிகளில் ஏறி துண்டை எடுத்துக்கொண்ட தியாகு, அது தாண்டா கிராமன்றது என்றான். பக்கா கிராமத்தானா மாறிட்டடா நீ. ஓடுற ஆத்துல என்னமா நீந்துற? இது தாண்டா கிராமம்னு பேசுற என்ன? உண்மைதாண்டா ரவி. மாசு இன்னும் அதிகம் படியாத ஆரோக்கியமான சூழல்.
நல்ல கொள்ளிட தண்ணி, அமைதியான வாழ்க்கை. இதை விட மனுஷனுக்கு என்னடா வேணும்? அப்பா சாமி ஆளை விடு. நான் உன்னோட ஆர்கியூ பண்ணலாம் வரல. உனக்கு இந்த வாழ்க்கை முறை சரிப்பட்டு வரலாம், எனக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா. என்ன, ஒரு மாறுதலுக்கு ஒரு வாரம் 10 நாள்னு தங்கி ரசிக்கலாம், அவ்வளவுதான். அந்த நகர பரபரப்பு இல்லைன்னா நான் காளிப்பா. எனக்கு வரப்போறவ இப்படி சொல்லிடக்கூடாதேன்னு தான் நான் கிராமத்தை சேர்ந்த நல்ல பொண்ணாவே என் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? ஆமா, இவ்வளவு சொல்றியே, உனக்கு எப்படா கல்யாணம்? ஏண்டா, நான் சுதந்திரமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கும்? துண்டை புழிந்து உதறி இடுப்பில் கட்டி கொண்டான் தியாகு. அதுக்குல்ல, உனக்கு குடும்ப பொறுப்பு காலகாலத்துல வர வேணாம். ஏண்டா, யாரையாவது டாவடிக்கிறியா என்ன? செச்ச, எதுக்கு நேரம் அதெல்லாம் சொல்லு. ரொம்ப தான் அழட்டிக்காத, நிஜமா தான் கேட்குறேன். உனக்கு ஏத்த ஜோடி ஒன்று நான் சஜஸ்ட் பண்ணவா? சொல்ல, ஏதாவது நாட்டுக்கட்டையா தான் நீ சொல்லுவ. என் வருங்கால மச்சினின்னு உனக்கு நேற்று அறிமுகப்படுத்தினேனே, தென்றல்ரா. தோடா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ரோடா அவ போய் சண்டை போட, அதை போய் பஞ்சாயத்து பண்ணவே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போ. அவன் சொன்னதை தமாஷாக எடுத்துக்கொண்டு தியாகு சிரித்தபடி நடந்தான். ரவி தொடர்ந்தான். பெண்கள் படித்துறை பக்கம் குளித்தபடி இவர்கள் பேசுவதை எதேச்சியாக கேட்ட தென்றலால் இதை தமாஷாக எடுத்துக்கொள்ள முடியவே இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகாரத்தில் கால் வைத்தவுடன் வழக்கம் போல அதன் பிரம்மாண்டத்தில் ஒரு நிமிடம் லயித்துதான் போனான் ரவி. நந்தி தாண்டி வராகியை தரிசித்துவிட்டு மெல்ல படியேறி சிவன் சன்னதியை அடைந்தான். நான் தான் பெரியவ, எனக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு துரும்பு, நான் இருக்கிறப்ப நீ ஏன் கலங்கணும் என்பது போல் பெரியவர் விஸ்வரூபமாய் நின்றார். மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டு வெளியே வந்தான். சரஸ்வதி மகால் வந்து நிறுத்தினான். இணை இயக்குனர் என்ற பெயர் பொறித்த அறைக்குள் நுழைந்தான். ஒரு நிமிடம் இவனை கூர்ந்து பார்த்தவர் புரிந்து கொண்டவராக, வாங்க வாங்க, எவ்வளவு தூரம் இருக்கு உங்க ஆராய்ச்சி எல்லாம் என்று மறக்காமல் கேட்டார். உங்க உதவினால முடிகிற தருவாயில இருக்கு சார். இங்க நான் எடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. சந்தோஷம் சந்தோஷம். ஐஏஎஸ் எந்த நிலையில இருக்கு? இன்டர்வியூ தான் சார் பாக்கி. வெரி குட். உங்களை மாதிரி பிரில்லியன்ட் இளைஞர்களை சந்திக்கிறப்ப ரொம்ப பிரைட்டா தெரியுது. சரி, இப்போ நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? கல்வெட்டுக்கள் செப்பேடுகளை எல்லாம் படிச்ச எனக்கு நல்ல தமிழ்ல சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் வேணுமே, அதுக்கு தான் உங்க உதவி தேடி வந்தேனே. நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கிறீங்க? தஞ்சாவூர்ல யாரோ ரிலேட்டிவ் வீட்லேன்னு சொன்னீங்களே. இல்ல சார், என் சித்தப்பா 2 மாசம் மகனோட தங்கி இருக்கிறதுக்காண்டி மும்பைக்கு போயிருக்காரு. நான் என்னோட நண்பன் வீட்டில் தங்கியிருக்கிறேன், திருமழப்பாடி பக்கத்துல மழுவூர்னு. ஓ, வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு ஏன் நெய் கலையிறீங்க? புரியலையே. மழுவூர்லயே ஒரு பொண்ணு இருக்கிறா, சரித்திரத்துல எம்ஃபில் பண்ணியிருக்கிறா. செப்பேடு, ஓலைச்சுவடி, கல்வெட்டுன்னு எல்லாம் படிப்பா. அவங்க அப்பா நல்ல தமிழ் ஸ்காலர் தான். இந்த பொண்ணுக்கு ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம்னு நிறைய மொழிகள் தெரியும். மழுவூர்ல இருந்து ஒவ்வொரு முறையும் தஞ்சைக்கு வந்து அங்கிருந்து உங்களுக்கு அசஸ் பண்ண போற ஆளை கோவில் கோவிலா கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அங்கிருந்தே கூட்டிட்டு போறது சுலபம் இல்லையா? பேர் விலாசமெல்லாம் சொல்லுங்களேன் சார், நோட் பண்ணிக்கிறேன். ஆமா, பொண்ணா இருக்கிறதுனால என் கூட வருவாங்களா? ஓரளவு நல்ல பரந்த மனசு உள்ளவங்க தான், பேசி பாருங்க. பொண்ணு பேரு தென்றல். அட்ரஸ்? சார், பேர் என்ன சொன்னீங்க? தென்றல். ஏன் தெரியுமா? யோசனையாய் இருந்தவன் என்று தலையாட்டினான். அப்ப நல்லதா போச்சு, போய் பேசி பாருங்க. சரி, எதுக்கும் வேற ஒருத்தர் விலாசமும் கொடுங்களேன். அவர் தனக்கு கீழ் பணிபுரிபவரை அழைத்து சில விலாசங்களை கேட்டு தந்தார். எல்லாமே தஞ்சைக்குள் இருந்தன. ரவிச்சந்திரன் நன்றி கூறி விடை பெற்றான். கிடைத்த விலாசங்கள் ஒவ்வொன்றாய் போய் பார்த்தான் ரவிச்சந்திரன். ஏதேதோ காரணங்களால் வந்து உதவ முடியாத நிலை என்று அவன் சந்தித்த அனைவரும் சொல்லிவிட மனம் வெறுத்து போய் ஊர் திரும்பினான். தியாகு வயலில் இருப்பதாக சென்றான். இவனை பார்த்தவுடன் களத்து மேட்டிலிருந்து ஓடி வந்தான் தியாகு. என்னடா, போன காரியம் முடிஞ்சுதா? அதை ஏண்டா கேட்குற? முதல்ல இதை சொல்லு. அந்த தென்றல்ங்கிற பொண்ணு சரித்திரத்தில் எம்ஃபிலா? ஆமா, ஏன் கேட்குற? ஏண்டா, நீ முதல்ல சொல்றது இல்லையா? எங்கே சொல்ல விட்ட? சரி, எங்கேருந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட? அவன் முழு விவரம் சொன்னான். அதனால என்னடா, நான் வேணும்னா வந்து சொல்கிறேன். தென்றல் உனக்கு நல்லா உதவி செய்வா, ரொம்ப புத்திசாலி பொண்ணு தெரியுமா? எப்புட்றா? அவளை பற்றி என்னென்னவோ சொல்லிட்டு அவகிட்டயே போய் என்கிட்ட தானே சொன்ன, அவகிட்ட இல்லை. இருந்தாலும் அட, இப்படியே சொல்லிக்கிட்டு தயங்குனா வேலைக்கு உதவாது. இரு, நானும் வர்றேன். அவங்க வீட்டில் போய் பேசி பார்ப்போம். தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு பரபரவென்று கட்டளைகளை பிறப்பித்து விட்டு கிளம்பினான். உன் ஆளை பார்க்கறதுக்கு இது ஒரு சாக்காக்கும். சரி சரி, நான் ஏன் தடுக்கணும்? ரவி வாரிவிட தியாகு சிரித்தான். ரவி எதிர்பார்ப்புக்கு மேலாக தென்றல் வீடு பிரம்மாண்டமாய் இருந்தது.
தியாகு உள்ளே நுழைவதை பார்த்த உடனேயே சிரித்த முகத்துடன் வேலையாட்கள் உள்ளே இவன் வருகையை அறிவிக்க ஓடிவிட்டார்கள். ஹாலில் இவர்கள் நுழையும் போதே குடும்பமே வரவேற்க கூடிவிட்டிருந்தது. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க, வாய் நிறைய வரவேற்றார்கள். ரவியையும் அறிமுகம் இல்லாவிட்டாலும் ரொம்ப பழகினவன் போல வரவேற்றார்கள். வீட்டில் செஞ்சது என்ற அசோகாவும் முறுக்கும் கலந்த பாலில் காப்பியும் கொடுத்து உபசரித்தார்கள். தன் வருங்கால மனைவி இளவேனிலை அழைத்து ரவிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் தியாகு. பின்பு மெல்ல வந்த விஷயத்தை சொன்னான். நிதானமாய் கேட்டுக்கொண்ட நமக்ஷிவாயம் சற்று மௌனமாய் யோசித்தார். அவர் நன்கு யோசிக்கட்டும் என்று நினைத்த தியாகு மெல்ல, ரவி கூட கேட்க தயங்கினாமாம்மா, நான் தான் தைரியமா உங்ககிட்ட இந்த உதவியை கேட்டு வந்தேன். நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொன்னா போதுமாம்மா, அத்தைக்கிட்ட கலந்து பேசிட்டு பின்னாடி சொல்லுங்க என்றபடி கைகூப்பி எழுந்தான். அட, இதுல யோசிக்க என்ன மாப்பிள்ள இருக்கு? அதுவும் நீங்களே வந்து சொல்றப்போ தம்பியும் நல்லவராதான் தெரிகிறாரு. நல்ல படிப்பு. தம்பி படிச்சதெல்லாம் சென்னையிலேவா? அப்பா என்ன செய்யறாருப்பா? அப்பா வேணுகோபால்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர். அவன் சொல்ல அவர் யோசித்தார். பின்பு, உங்க பூர்வீகம் தஞ்சாவூரா? மயிலாப்பூர்ல தானே வீடு என்று பளிச்சென்று கேட்டார். ஆமா, ஏதோ ஜோசியம் போல சொல்றாரு என்று அதிசயித்தான். அப்படி போட அருவாள, நம்ம வேணு பிள்ளையாப்பா நீ. உங்க அப்பாவும் நானும் பாலிய நண்பர்கள். நான் என்னோட சிறு வயசுல எங்க பெரியப்பா வீட்டில் தஞ்சாவூர்ல தங்கி படித்தேன். உங்க அப்பனும் என்னோட படித்தான். SSLC வர ஒன்னாவே படித்தோம். இப்போ நீயும் மாப்பிள்ளையும் மாதிரி குதூகலமாய் பேசிக்கொண்டே போனார் நமக்ஷிவாயம். சட்டென்று ரவிக்கு பொறி தட்டியது. மழுவூரில் தன் நண்பனை பார்க்க சொல்லி அப்பா சொன்னது இவரைத்தானா? பேர் கூட நமக்ஷிவாயம் தானே சொன்னாரு. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல, அப்பா கூட உங்களை பத்தி சொன்னாரு. மழுவூர்ல நண்பர் இருக்காருன்னு, சமீபத்துல ஒரு கல்யாணத்துல சந்திச்சோம்னு கூட சொன்னாரு. ஆமாமா, வேணு நல்லா இருக்கானா? பொண்ணு நிச்சயத்துக்கு கூட வர சொல்லியிருக்கிறேன். வரணும்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தன் நண்பன் தன் வருங்கால மாமனார் குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவனாய் போனதில் தியாகுவுக்கும் திருப்தி. வந்த வேலை எளிதில் முடிந்து விடுமே. அப்ப கிளம்புறோம் மாமா, நீங்க நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. வேலையை பாதியில விட்டுட்டு வந்திருக்கிறேன். யோசிக்க என்ன மாப்பிள்ள இருக்கு? நீங்களே வந்து சொல்றீங்க, வேண்டப்பட்ட பிள்ளையா வேற போயிட்டாரு. பிறகு என்ன, படிப்பு விஷயமா நம்ம தென்றல் உதவ போறான்னு நான் குறுக்கமா நிற்பேன்? என்ன, 4 கோயிலுக்கு அழைச்சிட்டு போக போறாரு, அவ்வளவுதானே, தாராளமா போயிட்டு வரட்டும். தென்றல் இங்க, அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. அவ திருமலப்பாடி கோயிலுக்கு போயிருக்கா, இப்பதான் போறான். ரவி முகம் மலர, நல்லதா போச்சு, நானும் போகட்டுமா? அந்த கோயிலை கொஞ்சம் கவர் செஞ்சுட்டு வந்துடலாம். வரியா தியாகு? எனக்கு வேலை இருக்குடா. தியாகு தயங்கினான். பரவாயில்ல தம்பி, நீங்க போயிட்டு வந்துடுங்க. இங்கிருந்து மலைப்பாடி 20 நிமிஷம்தான். ஆனா ரொம்ப பொழுது போறதுக்குள்ள வந்துடுங்க. இது கிராமம், 4 பேர் 4 விதமா நாளைக்கு பேசிடக்கூடாது பாருங்க. நமக்ஷிவாயம் நயமாய் சொல்ல ரவி தலையாட்டி விட்டு கிளம்பினான். பட்டுப்பாவாடை தாவணியில் தலையை இடைவரை பின்னி ஜாதி மல்லி சூட்டி மருதாணி விரல்களை தாமரை மொக்காய் குவித்து கண்மூடி மெய்யுருக உதடு மட்டும் அசைய அதீத உருக்கத்துடன் பாடிக்கொண்டிருந்தாள் தென்றல். தெய்வீக சன்னதியில் பக்தி பாடல் மெய்யுருக அவளை இந்த கோலத்தில் பார்த்தவன் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான். தான் முதல் பார்வையில் வெறுத்த பெண்ணுள் இத்தனை திறமைகளா? தெய்வத்தை பார்ப்பதை மறந்து அவளை பார்த்து கொண்டு நின்றான். கண் துளித்து தீப ஆராதனையை ஒற்றிக்கொண்டவள் புஷ்ப கூடையை பெற்றுக்கொண்டு திரும்பும் போது இவனை பார்த்தாள். ஒரு நொடி, அட நீயா என்றது பார்வை. அது ஆச்சரியமா வெறுப்பா என்று இனம் பிரிக்கும் முன் அவள் அங்கிருந்து மறைந்து விட்டாள். அவசரமாய் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அவள் பின்னே ஓடியவன் பிரகாரத்தில் அவளை பிடித்து விட்டான். மெல்ல, தென்றல் என்றான். அவன் அழைத்தவுடன் வீணையின் மீட்டலாய் அவள் உயிர் துடித்தது. ச, இது என்ன புது உணர்வு? அவன் உன்னைய விரும்பல இல்ல, தனக்கே சொல்லிக் கொண்டவள் முகம் இறுக திரும்பி என்ன என்பது போல் பார்த்தாள். உங்களை பார்க்க தான் கோவிலுக்கே வந்தேன் என்றான். ஒரு நிமிடம் அவளுள் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன. அவன் சுருக்கமாய் விவரம் சொல்ல சப்பென்றானது. இவ்வளவுதானா என்று பார்த்தவள், அதுக்கென்ன, இந்த கோயிலை பற்றி முதல்ல பார்க்கலாமே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த கோயில் கூட ஒரு அருமையான உதாரணம் தான். 2 அடுக்கா கட்டியிருக்கிறாங்க. கொள்ளிடத்துல வெள்ளம் புகுந்து கீழ்மட்ட கோயிலை மூடிரும். அப்ப மேல்மட்டத்தில் இருக்கிற சுவாமிக்கு தான் பூஜை நடக்கும். வாங்க பார்க்கலாம். அவள் ஒவ்வொன்றாய் விளக்கி கல்வெட்டுகளை படித்து குறிப்புகளோடு அதனை சார்ந்த சரித்திர நிகழ்வுகளையும் வருட வாரியாக சொல்ல அவன் நிஜமாகவே அசந்து போனான். அன்று இரவு, உன்னை நினைக்காத அவனை நீ நினைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறல்ல,
என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு புத்தகத்தில் வலுக்கட்டாயமாய் புத்தி செலுத்தி அயர்ந்து தூங்கிப் போனாள் தென்றல். ஆனால் அவள் திறமை தந்த பிரமிப்பில் அவன் சுத்தமாய் தூக்கம் தொலைத்திருந்தான். இருவருமாக சேர்ந்து பல கோவில்களுக்கு சென்று வந்தனர். நாளைக்கு தஞ்சை பெரிய கோயில் போறோம் தென்றல். வீட்டில் அவளை கொண்டு விட்டுவிட்டு விடை பெறும் போது நினைவுபடுத்தினான் ரவி. ஞாபகம் இருக்கு ரவி, குட் நைட். மெல்ல திரும்பிய தியாக வீடு நோக்கி ரவி நடந்தான். பைக்கில் அவளை ஏற்றிக்கொண்டு ஊரூராக போனால் அவள் பெயர் கெடலாம் என்ற காரணத்தினால் பஸ்ஸிலும் ஆட்டோவிலுமே அவளோடு பயணித்தான். அவள் கூட ஆரம்பத்தில் உங்களுக்கு இது அதிக செலவுதானே என்ற போதும் கூட பரவாயில்ல தென்றல், சென்னையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். கிராமத்தில் நீங்கள் என்னோட தினமும் பைக்கில் வந்தால் உங்களை 4 விதமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அது வேணான்னு யோசிக்கிறேன் என்றான். அவன் கரிசனம் அவள் நெஞ்சை தொட்டது. என்ன இருந்து என்ன, அவன் மனசுல தான் நான் இல்லவே இல்லையே என்ற ஏக்கம் எழதான் செய்தது. ரவியின் மனமும் ஒரு நிலையில்லாமல் தவித்தது. கண்டதும் காதல், முதல் அபிப்பிராயமே சிறந்த அபிப்பிராயம் என்பார்கள். இரண்டுமே அவன் வரையில் தவறாக போய்விட்டது. ஒரு சண்டை கோழியாய் தெருவில் நின்று கூப்பாடு போடும் வாயாடியாய் அவன் நினைத்திருந்த பெண் அல்ல அவள். படிப்பும் நாகரிகமும் அழகும் அடக்கமும் பாட்டும் திறமையும் ஒருங்கே இணைந்த பண்பான பெண். பழக பழக அவளை பற்றிய பிரமிப்பு அதிகரித்ததை தவிர சற்று தன் முதல் அபிப்பிராயத்திற்கு சாதகமாய் எதுவும் நடக்கவில்லை. அவளை வீட்டில் விட்ட பின்பு ஒரு வெறுமை சூழ்கிறது. அதுவரை கேட்ட இனிய வீணை இசை திடீரென்று தந்தி அருந்ததால் நின்று போனால் ஏற்படும் வேதனையை எழுப்புகிறது. மறுநாள் அவளை சந்திக்கும் வரை மனம் அலைப்பாய்கிறது. கண்டவுடன் குதூகலிக்கிறது. வெறுப்பு எப்படி விருப்பமாய் மாறியது? எப்போது மாறியது? இதுதான் காதலோ? முற்றத்து கட்டிலில் படுத்திருந்தவன் முன் வெள்ளையில் ஜரிகை இழையோட பட்டுப்புடவையையும் முத்து நகையையும் முல்லைப்பூவுமாய் தென்றல் வந்து நின்று புன்னகைக்கும் போது முதலில் கனவு என்றுதான் நினைத்தான் ரவி. குட் மார்னிங். என்ன தஞ்சாவூர் போக வேணாமா? இன்னும் எழலையா? ஓ, நேரமாயிருச்சா? வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். இல்லை இல்லை, இன்னும் நேரமாகல, நிதானமாக எழுந்து கிளம்புங்க. நானும் என் அக்காவும் பாவை நோன்பு நேர்ப்பது வழக்கம். இன்னைக்கு கூடாரை வள்ளின்னு. பாவை நோம்புன்னா இது அதிகாலையிலே எழுந்து ஆண்டாளோட திருப்பாவை பாடல்களை பாடுறதா? நல்ல கணவன் வேணும்னு வேண்டிப்பாங்களே அதா? அவள் விளக்க முடியாமல் ஒரு நொடி தலை குனிந்து முகம் சிவந்தாள். அதே தாண்டா என்றபடி அங்கு வந்த தியாகு, இவ அக்காளோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, இன்னும் இவ வேண்டுதல் தான் எடுத்து கடவுள் பார்த்து செய்யணும், அடுத்து நிறைவேற்றணும் என்றான் அர்த்தத்தோடு இருவரையும் பார்த்தபடி. தென்றலால் தலை நிமிர முடியவில்லை. மெல்ல நகர்ந்தபடி பேச்சை மாற்றும் விதமாக, கூடாரை வள்ளின்னு சர்க்கரை பொங்கல் செஞ்சோம், எடுத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு அக்கா கொண்டு வந்தாதான் இனிக்கும். என்ன மாமா, இருந்தாலும் என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று தியாகுவை வாரிவிட்டு உள்ளே போனான். அதெல்லாம் அவனுக்கு தாங்க, தேவதை மாதிரி நீங்க கொண்டு வந்து கொடுக்கறது எனக்கு இனிக்கும். பல்ல தேய்ச்சிட்டு ஒரு புடி பிடிக்கலாம் சொல்லியபடி பின்பக்கம் ஓடினான் ரவி. அவளுள் அவன் வார்த்தைகள் தேனாய் இறங்கின. அவன் சாதாரணமாய் சொல்வது என்னுள் ஏன் இப்படி ஒரு இன்ப மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னைக்கு நொந்து கொண்டாள். என்னவோ தேவதை இனிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். உன்னோட பாவை நோம்புக்கும் பலன் கிடைச்சிடுச்சா என்ன என்றான். குரலில் கேலி இருந்தாலும் அதையும் மீறிய ஒரு ஆவலும் கரிசனமும் இருந்தது. ஆமாம் மாமா, உண்மைதான் என்று சொல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று நினைத்து கொண்டவள் சிரிப்பை காட்டிக்கொள்ளாமல் மறைத்து கொண்டாள். நீங்க வேற சும்மா இருங்க மாமா, அவரை நான் வெள்ளை பட்டு புடவையில வந்திருக்கிறத கேலி செஞ்சுட்டு போறாரு, அதை போய் ஏதேதோ சொல்லிக்கிட்டு. சரி, நான் போயிட்டு இன்னும் 1 மணி நேரத்துல திரும்பி வர்றேன், தஞ்சாவூர் போகலாம்னு சொல்லி வைங்க. தியாகுவின் அம்மாவிடம் விடைபெற்று கிளம்பினாள் தென்றல். இருவருமாக தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றுவிட்டு ஆராய்ச்சி செய்துவிட்டு வீடு திரும்பினர். அந்த இரவு இருவருக்குமே தூக்கம் வரவில்லை. தென்றலுக்கு துக்கமும் அவமானமும் வெட்கமும் அலைக்கழித்தன. என்னையை நேசிக்காத ஒருத்தரை நான் நேசிக்கிறத இப்படியா மறைமுகமாக வெளிப்படுத்தி தொலைப்பேன்? என்ன பொண்ணுனா, ஏற்கனவே என்னைய பற்றி நல்ல அபிப்பிராயம் ரவிக்கு கிடையாது. இப்படி என்னைய வெளிப்படுத்தின பின்னாடி என்னைய பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக நினச்சிருப்பாரு. பாரேன், இப்படி அலையிறாளே அப்படின்னு நினைப்பாரோ? ஒருவேளை என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் இந்த 2 வாரங்களில் ஏற்பட்டிருக்குமோ? இந்த சில நாட்களாகவே மென்மையாக தானே பழகிறாரு. ஆனால் அது என்னோட அறிவின் மேலே அவர் கொண்ட மதிப்பாக இருக்கும், அவ்வளவுதான்.
அவர்கிட்ட ஏன் நான் ரொம்ப குழஞ்சு குழஞ்சு பேசினேன்? இப்படி பேசி தொலைச்சிருக்க கூடாது என்ன என்று தனக்குள்ளே யோசித்து கொண்டிருந்தாள். பிற்காலத்தில் ஒருவேளை சந்திக்க நேர்ந்தா கூட மனைவிட்ட இவளுக்கு என் மேலே ஒரு கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி நகைப்பானோ? மனசு எதையெல்லாம் நினைக்குது. வருத்தமும் கோபமும் அவளை வாட்ட தூங்காமல் புரண்டாள். ரவியோ சந்தோஷத்தால் தூக்கத்தை தொடைத்திருந்தான். அவன் வீடு வந்தவுடனேயே, டே உங்க அப்பா ஃபோன் பண்ணாரா, அடுத்த வாரம் நடக்கிற என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வர்றாங்களாம், நல்லதா போச்சு, அப்பா உங்க நண்பர் மகளையே கல்யாணம் கட்டிக்கிற அப்படின்னு சுலபமா திருமணத்தை நடத்திக்கலாம்ல. அதுவும் தென்றல் மறைமுகமாய் தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி விட்டாள். பிறகு என்ன? என்னடா நல்லதா போச்சா? உங்க அப்பாவும் இளவேனில் அப்பாவும் நண்பர்களா, அதனால அவங்க வீட்டில தான் தங்குறாங்களாம், நம்ம வீட்டில் தங்க வேணாமா? நண்பனை முகத்தை ஆராய்வது போல் பார்த்தான் ரவி. அப்பா போல் தென்றலோடு இணைத்து பேசியவன் இவன்கிட்ட சொல்லிடலாமா? தப்பென்ன இருக்கு? தங்கட்டுமே, வருங்கால சம்பந்தி வீட்டில் தானே தங்குறாங்க. ஒரு நொடி புரியாமல் விழித்த தியாகு புரிந்து கொண்டவுடன் டேய் என்று கூவிக்கொண்டு ரவி அருகே அமர்ந்து அவன் கையை பற்றினான். வாயெல்லாம் பல்லாக, என்னடா சொல்ற, நிஜமாவா என்று கேட்டான். சில நாட்களிலேயே தன் மனதில் தென்றல் வீசுவதையும் மறைமுகமாய் அவள் தன் காதலை வெளிப்படுத்தியதையும் அப்பா வந்தவுடன் சம்பந்தம் பேச சொல்ல போவதையும் கூறினான். பெரிய ஆளுடா நீ, முதல்ல என்னவோ அப்படி பேசுன, இப்ப பார்த்து தலைகீழா மாறி போய் நிக்கிற. காலையில தேவதைன்னு நீ அவளை சொல்லும் போதே யூகிச்சேண்டா, என்னோட நண்பனே எனக்கு சகலையாக போறான். டேய் பரவாயில்ல போ. குஷியில் ரவியை விட தியாகு கூத்தாடினான். சரிடா, இப்ப நீ இருக்கிற நிலையில உனக்கு பாலும் கசக்கும் படுக்கையும் நோகுந்தான், இருந்தாலும் எழுந்து வா சாப்பிட்றதுக்கு. கம்பந்தோசை சாப்பிட்ருக்கியா? நூத்து கிழவியா, நீ என்ன கேலி பண்றியா? போடா. கம்மந்தோசை நன்றாக தான் இருந்தது. ஆனாலும் தியாகு சொன்னது போல் ரவிக்கு தான் எந்த சுவையும் புலனுக்கு எட்டவில்லை. காற்றில் மிதப்பது போல் சுகமாய் இருந்தது. படுத்தவுடன் தூங்கும் இயல்புடையவன் அன்று தென்றல் பற்றிய உல்லாச நினைவில் சுத்தமாக தூக்கத்தை தொலைத்தான். சல்சல் என்று வண்டி அந்த ஒற்றை பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. இரு பக்கமும் வயல்வெளிகள். மாட்டு வண்டி பின்னே வந்த சுமோ வண்டியால் மாட்டு வண்டியை ஓவர்டேக் செய்ய முடியாத அளவு குறுகிய பாதை. வழித்தடமும் குண்டும் குழியுமாயிருந்தது. வண்டிக்குள் தியாக குடும்பத்தினர் இருந்தனர். அன்று மாலை தியாகுவுக்கும் இளவேனிலுக்கும் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி என்பதால் காலை அருகில் உள்ள யசனை கோவிலுக்கு தங்கள் குலதெய்வத்தை வழிபட கிளம்பியிருந்தார்கள். மார்கழி முடிந்து தை ஆரம்பம்தான் என்றாலும் 10 மணி வெயில் காருக்குள் புழுக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் வண்டி வேகமாக செல்லாமல் ஊர்வதால் வெம்மை அதிகமாகவே தெரிந்தது. வயல்வெளியில் ஆங்காங்கு ஷட் அடித்து அறுவடையான கரும்பை வெள்ளமாய் காய்ச்சி கொண்டிருந்தார்கள். தியாகு, கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்ல, அந்த ஷெட்ல தண்ணி கேட்கலாம். தியாகுவின் மாமா சொல்ல கார் நின்றது. அவர்கள் கேட்டதென்னவோ தண்ணீர். ஆனால் அந்த நல்லிதய விவசாயிகளும் சொம்பு சொம்பாக கரும்பு சாறை நீட்டினார்கள். குடிய சாமி. 7-8 சொம்பு சாறு. ரவிச்சந்திரன் அசந்துதான் போனான். காசு கொடுத்தவுடன் வாங்க மறுத்து விட்டார்கள். என்னடா ரவி, இதுக்கே அசந்துட்ட? இதாண்டா கிராமம். ஐயோ சாமி, ஆளை விடுதா முதல்ல. அடுத்த 1/4 மணியில் கோவிலில் இருந்தார்கள். ஏற்கனவே ஐயருக்கு சொல்லி இருந்ததால் அவர் பொங்கல் எல்லாம் செய்து பூஜைக்கு தயாராய் இருந்தார். பூஜையை நல்ல விதமாய் முடித்து கொண்டு பிரசாதம் விநியோகித்த பிறகு மன நிறைவுடன் காரில் ஏறிக்கொண்டார்கள். அதே நேரம் ரவியின் பெற்றோர் தென்றல் வீட்டில் வந்து இறங்கினர். வீடே பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. உறவினர் வருகை, வேலையாட்கள் நடமாட்டம் என்று கலகலவென்றிருந்தது. சூழல் பந்தல் வேய்ந்து மாவிளை தோரணம் கட்டி வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரித்து என்று எல்லா வேலையாட்களும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தார்கள். பெண்கள் கோலமிடுவது, பூக்கட்டுவது, பந்தி பரிமாறுவது என்று சலசலத்துக் கொண்டிருந்தார்கள். வேலையும் மேற்கொள்ளுதலும் தென்றல் தலையில் தான் விழுந்தது. தென்றல்மா, கொஞ்சம் அத்தையும் பெரியம்மாவையும் இங்க வர சொல்றியா? எத்தனை சீர் வைக்கணும்னு கேட்கணும். தென்றல் அக்கா, கனகாம்பரம் வேணுமான்னு பூக்கார செல்லாய் கேட்டு வர சொன்னா. ஊர்ல இருந்து வந்திருக்கிற மாமா மாமி எல்லாம் முதல்ல போய் சாப்பிட சொல்லு. தென்றல் தென்றல், பக்கத்து வீட்டு ராசாத்திக்கிட்ட 10 லிட்டர் பால் சாயந்தரம் வேணும்னு சொல்லிடு, நம்ம வீட்டு பால்லாம் போதாது. இப்படி ஓடிக்கொண்டிருந்த தென்றல் கண்ணில் தான் முதலில் வேணுவும் அவர் மனைவியும் பட்டார்கள். முதலில் ஒரு நொடி யார் என்று புரியாமல் புருவம் சுருக்கி பார்த்தாலும் மறுநொடி புரிந்து கொண்டு விட்டாள். அட, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு வேணும் இல்லையா? சென்னை கல்யாணத்துல பார்த்தோமே, வாங்க வாங்க,
வேலையாள் வந்து பெட்டி பையை வாங்கி கொண்டு உள்ளே வைத்தான். என்னம்மா தென்றல், நல்லா இருக்கியா? ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏம்மா, இதுதான் தென்றல். அம்மா தென்றல், இதுதான் என்னோட மனைவி. இரு பெண்களும் புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள். இருவரையும் ஹாலில் அமர வைத்துவிட்டு சூடாய் காப்பி வழங்கினாள் தென்றல். அப்பா மாடியில் இருக்காரு, இதோ வந்துடுவாரு. நீங்க அதுக்குள்ள குளிக்கிறதுனா பாத்ரூம் பின்பக்கம் சூடா வெந்நீர் இருக்குது, குளிச்சிடலாம். சாப்பிட்டுட்டு நிதானமா பேசலாம்ல. வாப்பா வா, வாமா தங்கச்சி என்றபடி அதற்குள் நமச்சிவாயமே படியிறங்கி ஓடி வந்தார். நண்பர் அருகே அமர்ந்து அவர் கைப்பற்றி தன் கையில் வைத்துக் கொண்டவர் மகளிடம், சரிம்மா, நான் வேணுமுக கவனிச்சுக்கிறேன், நீ போய் கோயில் மண்டப சாவியை வாங்கிட்டு வந்துடு. அதுக்கு முன்னாடி அம்மா ஏதோ வேலை சொன்னா, போய் என்னன்னு கேட்டுட்டு போயிடுமா? சரிப்பா என்று மகள் சிட்டாய் பறந்தாள். வேணு பக்கம் திரும்பியவர், நீ நிச்சயதார்த்தம் கோயில்ல செய்யறது தான் இந்த ஊர் வழக்கம். அதான் ஐயரு உச்சி பூஜையை முடிஞ்ச உடனேயே மண்டப சாவியை வாங்கி வச்சுக்கோங்க, ஏற்பாடு செய்ய சுலபமா இருக்கும்னு சொன்னாரு. அதான் கோவில் மூடுறதுக்குள்ள சாவியை வாங்கிட்டு வர சொன்னேன்ப்பா. ஆமா ஆமா, சரி சரி, நாங்க எங்களை கவனிச்சுக்கிறோம், நீ போய் உன் வேலையை கவனிப்போ. மக கல்யாண ஏற்பாடுனா சும்மாவா? அட, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குப்பா. ஆளு தேளுன்னு உதவ எத்தனை பேர் பாரு. ஒரு 5 நிமிஷம் உன்னோட இப்படி உக்காந்தா ஒன்றும் ஆயிடாதுப்பா. நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா வேணும். இப்படி சொல்லி அந்நியமாக்காத முதல்ல என்னைய. எத்தனை வருஷம் நட்பு, ஏதோ இடையில கொஞ்சம் போக்குவரத்து குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது சரி, என் மகன்கிட்ட உன் விலாசம் கொடுத்துருந்தேனே, ரவிச்சந்திரன்னு பேரு, ஒரு முறையாவது வந்தானா? வந்தானாவா? நல்லா கேட்டப்போ, தம்பிக்கு என் மகதான்ப்பா ஆராய்ச்சியில முழுசா உதவுறா தெரியுமா? என் மக சரித்திரத்துல எம்ஃபில், ஓலை கல்வெட்டுலாம் படிப்பா. அட அப்படியா? இது தெரியாம போச்சு பாரு. ஊருக்கு வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குப்பான்னு ஃபோன்ல ரவி சொன்னான். இதுதானா அது? அது மட்டும் இல்ல, தம்பி தங்கி இருக்கிற அவரோட நண்பர் தியாகு இருக்கிறாரே, அவர் தான் என் மூத்த மகளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையே. இரு, நீ வந்து இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அட, வார வழியில தான்ப்பா அந்த வீட்டில் எட்டி பார்த்துட்டு தான் வர்றோம். வீட்டில் முக்கிய நபரெல்லாம் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். ரவியும் போயிருக்கான் போல. அங்கேயும் வீடு கலகலன்னு தான் இருந்துச்சு. இந்த நிச்சயதார்த்தம் தானா அது? சரிதான். அப்போ நாங்க வந்த விஷயத்த தெரிவிச்சுட்டு தான் வந்தோம். ரவி வந்த உடனேயே இங்க வந்துருவான். சரிப்பா, இப்படி நீ குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் அட. தியாக குடும்பத்தினர் வீடு திரும்பியவுடன் ரவியின் பெற்றோர் வந்திருக்கும் விஷயம் கேள்விப்பட்டார்கள். உடனே ரவி பெற்றோரை பார்க்க கிளம்பினான். டே பார்த்துடா, அங்கேயே டேரா போட்டுறாத. நீ தான் மாப்பிள்ளை தோழனே. உன் ஆளை பார்த்த உடனேயே என்னை அம்போன்னு விட்டுடாத. சச்ச, அப்பா அம்மாவை பார்க்க போறேன்டா. அப்படி சந்தில சிந்து பாடிட்டு வந்துடுறேன். கண்ணடித்து விட்டு ஓடினான். பெற்றோரிடம் தென்றல் பற்றி பேசிவிட துடித்து கொண்டிருந்தது அவன் மனம். சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு தட்டோடு உட்கார்ந்தார்கள் வேணுவும் சுந்தரியும். அப்போதுதான், நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா, கோவில்ல போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவர்களை கடந்து ஓடினாள் தென்றல். அவளையே கவனித்த சுந்தரி, ஏங்க, சென்னை கல்யாணத்துல பார்த்துட்டு நீங்க சொன்னப்ப கூட நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா நேர்ல தென்றலை பார்த்த உடனேயே அசந்துட்டேங்க. பையனுக்கு ஏத்த ஜோடிதான். நல்ல படிப்பு, அழகு, பண்பு எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் சரிடி, நம்ம பையன் என்ன சொல்றான்னு தெரியலையே. நம்ம பையன் என்ன சொல்லுவான்? ஆராய்ச்சி, ஐஏஎஸ்ன்னு ஏதாவது புலம்புவான். அவனை நான் சரி கட்டிக்கிறேன். நீங்க உங்க நண்பர்கிட்ட பேசுங்க. பொண்ணை யாராச்சும் கொத்திட்டு போக போறாங்க, பார்த்து சூதானமா பேசுங்க என்ன என்றாள். என் பையன் மனசுல இதுவரை யாரும் கிடையாது, எனக்கு தெரியாதா? நான் அவனை சரி கட்டிக்கிறேன். இவர்கள் பேச பேச நமச்சிவாயம் அருகே வந்து உட்கார்ந்தார். என்ன வேணும்? நல்லா சாப்பிட்டியா தங்கச்சி? நல்லா சாப்பிட்டியாமா? ஆச்சுனே, இவர் தான் உங்ககிட்ட ஏதோ முக்கியமாக பேசணும்னாரு. சுந்தரி எடுத்து கொடுத்தாள். அட, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியட்டுமே சுந்தரி. அவனே அவசர ஜோலியாக அல்லாடிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், என்ன விஷயமா தங்கச்சி? சீக்கிரமாக சொல்லுங்க. ஒரு வரியில் நல்ல விஷயத்தில் சொல்கிறதுல என்னவா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ நேரம் எடுத்தே சொல்லுப்பா. இந்த நேரத்தில்தான் ரவி அம்மா அப்பாவை பார்க்க படியேறி வந்து நின்றான். கண்ணால் துளாவியவன் கண்ணில் பெற்றோர் நமச்சிவாயத்துடன் பேசுவது புரிய அவசரமாக நெருங்கினான். வேணுவின் குரல் அவன் செவியை எட்டியது. நாம ஏற்கனவே பேசின விஷயம்தான்ப்பா சிவா. ஒரு 2வது மகளை என் பையனுக்கு பேசினா என்ன? நான் தான் அன்னைக்கே சம்மதம் சொல்லிட்டேனே. அவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்பி கோயிலுக்கு போகிற அழகே தனிதான் தெரியுமா? உன் மகன்னு தெரிஞ்சுதானே என் மகளை உதவவே அனுப்பிச்சே. நீ உன் மகக்கிட்ட பேசு, நான் என் மகன்கிட்ட பேசுகிறேன். 2 நாள் டைம் கொடு. என் நெருங்கின சொந்தக்காரங்களை இங்கேயே வரவழைச்சிட்றேன். இதே மாதிரி நிச்சயம் பண்ணிடுவோம். கல்யாணம் வேணும்னா நிதானமா என் பையன் ஐஏஎஸ் முழுசாக பாஸ் பண்ணதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். என்னப்பா சொல்கிற? ஒவ்வொரு வார்த்தையும் தேனாய் ரவியின் செவியில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தன.
நமச்சிவாயம் மிகவும் உற்சாகமானார். நீ இவ்வளோ வேகமாக இருக்கியா? சரிப்பா, நான் போய் இப்போவே கோவிலில் என் மகக்கிட்ட பேசிடுறேன். இளைஞனைப் போல் உற்சாகமாய் எழுந்து போனார் நமச்சிவாயம். தென்றலின் சம்மதத்தை தானே நேரில் கேட்க ரவிக்கு ஆசை. அதனால் அந்த சுவடு தெரியாமல் பின்வாங்கினான். நமச்சிவாயம் அறியாமல் அவரை பின்தொடர்ந்தான். அப்பாவிடம் தென்றல் சம்மதத்தை எப்படி தெரிவிப்பாள்? வழி பூரா கற்பனை செய்தபடி நடந்தான். கண்கள் நிலம் நோக்க, நாணம் முகத்தை செம்மையாக்க, நீ சொன்னா சரிதான்ப்பா அப்படின்பாளா? அல்லது பாரதியின் புதுமை பெண்ணாக, எஸ், அவர் எல்லா விதத்துலையும் எனக்கு பொருத்தமாக இருப்பார்ப்பா, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேனே, பிறகு நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சம்மதம் சொல்லுங்க அப்படின்பாளா? அவர்கள் கோவிலை நெருங்கும் போது கோவிலில் சுத்தமாக ஜன நடமாட்டம் இல்லை. குருக்கள் மட்டும் கிளம்ப ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். பிரகாரம் சுற்றி கொண்டிருந்த தென்றல் அப்பாவை பார்த்தவுடன் என்னப்பா என்றபடி ஓடி வந்தாள். ரவி சட்டென்று ஒரு தூணின் பின்னே ஒளிந்து கொண்டான். தன் செயல் தவறோ என்று தோன்றினாலும் போரிலும் காதலிலும் எல்லாம் சரியே என்று மனம் சொன்னது. நமச்சிவாயம் வாயெல்லாம் பல்லாக, நல்ல செய்திதாமா, உனக்கும் கல்யாண யோகம் கூடி வந்திருக்குது என்று சற்றே இடைவெளி விட்டு மகளை கூர்ந்து பார்த்தார். இதென்ன கூத்து என்பது போல் மகள் நோக்க, அதற்கு மேல் பொறுமையை சோதிக்க விரும்பாமல், நம்ம ரவியோட அப்பா வந்திருக்காருலம்மா, உன்னைய தன்னோட மகனுக்கு கட்டிக்க ஆசைப்படுறாருமா. ரவி ஆர்வமாய் அவள் முகம் நோக்கினான். தென்றலின் முகம் சிரித்தது. மனம் வலிக்க முகம் சிரித்தது. ரவி தியாகுவிடம் ஆரம்பத்தில் தன்னை மறுத்து பேசிய வார்த்தைகள் செவியில் ரிங்காரிக்க மனம் வலித்தது. அதன் பின் இத்தனை நாள் பழக்கத்திலும் ரவி தன்னை விரும்புவதாய் எந்த சூழலிலும் வெளிப்படுத்தவில்லையே. பெற்றோர் தன்னை அவனுடன் இணைத்து மனம் பேசுவது இந்த பாழ் மனதிற்கு எத்தனை சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் தன்னை விரும்பாதவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் வாழ்வில் முள்ளாய் உறுத்த வேண்டுமா? அவனாவது சந்தோஷமாய் வாழட்டுமே. உறுதியான எண்ணம் முகத்தில் கடுமை ஏற்றியது. இந்த கல்யாணம் வேண்டாம்பா, ப்ளீஸ்பா என்று ஒற்றை வரியில் கூறிவிட்டு அழுகை முட்டி வர அங்கிருந்து ஓடினாள். நமச்சிவாயம் திகைத்து நின்றார். ரவி பொடி பொடியானான். நாய் ஒன்று சிறுவனிடம் கல்லடிப்பட்டு ஊளையிட்டபடி ஓடியது. யூனிஃபார்மும் செருப்பும் அணிந்து துணிப்பையில் புத்தகங்கள் சுமந்து சிறுவர்கள் பள்ளி சென்று கொண்டிருந்தார்கள். கையில் கொடுக்காய் புலி, கமர்கட். இரண்டொருவர் ஆற்றில் குளித்துவிட்டு ஈரவேட்டி கால் தடுக்க சரக் சரக் என்று கடந்தார்கள். மாடி வராண்டா கைப்பிடி சுவர் பற்றியபடி நின்று பார்த்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் மனதில் இவை எதுவும் பதியவே இல்லை. அடையாளத்துக்காக வண்ணம் தோய்க்கப்பட்ட கோழி குஞ்சுகள் கீழே சுதந்திரமாய் தன் அம்மா பின் சுற்றி கொண்டிருந்தன. வெள்ளையும் மஞ்சளும் சிவப்புமாக பச்சை செடிகளில் வண்ணமயமாய் பூக்கள் பூத்து குலுங்கின. வெறுமையை தான் தந்தன. சூனியமாய் தோன்றியது. தன் மனதையும் கண்ணையும் ரசனையையும் தென்றில் பறித்து கொண்டு விட்டதாய் தோன்றியது. என்னை பார்த்தவுடன் மலரும் அந்த முகமா திருமண செய்தி கேட்டவுடன் கருத்தது. என்னோட அன்புல கலக்கமா என்ன? என் விருப்பப்படி படித்தேன், வேலை தேடிக்கிட்டேன், ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். வாழ்க்கை துணை மட்டும் என் விருப்பத்தின்படி அமையாமல் ஏன் நிராகரிக்குது? முதல் பார்வையில் உன் மேலே ஏற்பட்ட வெறுப்பு நிலை இருந்திருக்க கூடாதா? நான் இப்படி அவதிப்படாமல் இருந்திருப்பேன்ல, அதை விட உன்னைய சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா என்ன? ஏண்டி என்னை இப்படி வதைக்கிற? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாதா? உன்னோட மனசு அப்போ எனக்கு இல்லையா? அப்படின்னா நான் உன்னைய மறக்கணுமா? முடியுமா? அந்த இனிய குரல் இனி எனக்காக ஒலிக்காதா? எண்ணத்தின் வேகம் கண்களில் நீரை வரவழைத்தது. தோளில் இதமாய் கை விழு, அவசரமாய் கண்ணை கசக்கி கண்ணீரை துடைத்து கொண்டு போலியாய் சிரித்தபடி திரும்பினான். மலர்ச்சியாய் தியாகு நின்று கொண்டிருந்தான். என்னடா உங்க அப்பா கீழே வந்திருக்கிறாரு, நீயும் அவங்களோடவே கிளம்புறியம்மே ஏன்? முகம் திருப்பி நின்ற ரவி, வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்பிடலான்னு நினச்சேன். அவன் முகம் தொட்டு திருப்பிய தியாகு, ஏண்டா நல்லா இருக்க, உன் கல்யாணம் உடனே நடக்கலைன்னு வருத்தமாக்கும். ஒரு நிமிடம் மௌனமாய் நின்றான் ரவி. சிரித்து கொண்ட தியாகு, நல்ல காதல் தான் போ. தென்றல் என்ன உன்னைய கல்யாணம் செய்ய மாட்டேன்னா சொல்லிட்டா? மேலே படிக்க இல்லைன்னா வேலைக்கு போன பின்னாடி கல்யாணம் பற்றி பேசலான்னு தானே சொல்லியிருக்கா? நல்லது தானே, அதுக்குள்ளே நீ செட்டில் ஆயிடலாம்ல. ரவிக்கு மறுப்பாய் கத்த வேண்டும் போல இருந்தது. இல்லை, இது தென்றலோட அப்பா சொன்ன சல்ஜாப்பு. என் அப்பா கிட்ட தன்னோட நண்பர்கிட்ட நேரடியாக மறுப்ப சொல்ல முடியாமல் பொண்ணு மேலே படிக்க ஆசைப்படுறா, வேலைக்கு போக ஆசைப்படுறான்னு சொல்லிட்டாரு. கோவிலில் மறைஞ்சு நின்று கேட்டிருக்காட்டி நானும் உன்னைய போலவே நம்பியிருப்பேண்டா என்று நண்பனிடம் உண்மையை கொட்டிவிட ரவியின் மனம் துடித்தது. நண்பனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவனால்
அப்படியே உடைத்து பேச முடியவில்லை. முதல் நாள்தான் நிச்சயதார்த்தம் முடிந்திருந்த மலர்ச்சி முகத்தில் சிரிப்பில், இவன்கிட்ட போய் இந்த சமயத்துல தான் தன்னோட காதல் தோல்வியை சொல்லி அழுகிறதா என்ன? நீ சொல்றதும் சரிதான் தியாகு. கிட்டத்தட்ட 1 மாசமா பழகின உங்களை எல்லாம் பிரிய மனசு கஷ்டமா தானே இருக்கு. அதுதான். ஏ யாரா இவன் எங்களை பிரியறதுக்கு மூக்கால அழுறானா? உண்மையே சொல்லுடா, உன் தென்றலை பிரிய கஷ்டப்படுற, அதானே உண்மை? ரவியால் பேச முடியவில்லை. முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டு செச்ச என்றான். இதை பாரு, என் கல்யாணத்துக்குள்ள உன் IAS இன்டர்வியூ ரிசல்ட் வந்துடும். அவன் மேலே ஏதாவது செய்ய போகிறதும் தெளிவாயிடும். அப்போ உங்கள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நான் கேரண்டி, சரியா? போகாத ஊருக்கு வழி போடுறதாடா என்று மனதில் நினைத்தவன் வெளியே, தேங்க்ஸ்டா, உன் கல்யாணத்தில் மீட் பண்ணலாம் என்ன என்று புன்னகைத்தான். சூரியன் மெல்ல எழுந்து சோம்பல் முறித்து கொண்டு மேழெழ ஆரம்பித்து விட்டான். பறவைகள் இரை தேட புறப்பட்டு விட்டன. வானமகள் இளஞ்சிவப்பு புடவையை களைந்து மெல்லிய வெளிர் நீளத்தில் புடவையை அணிய துவங்கியிருந்தாள். அறைக்குள் எட்டி பார்த்த சூரிய கிரகணம் இன்னும் எழாமல் தூங்கும் தென்றலை ஆச்சரியமாய் பார்த்து தன் மெல்லிய ஒளியால் அவளை எழுப்ப முயன்று கொண்டிருந்தது. தென்றலின் அரை தோழி ஹாசினியும் தலை துவட்டியபடி உள்ளே நுழைந்தவள் தென்றல் அசந்து தூங்குவதை பார்த்து அதிசயித்தார். துண்டை ஸ்டாண்டில் போட்டுவிட்டு தென்றல் அருகே வந்து அமர்ந்து மெல்ல அவளை தட்டி, தென்றல் தென்றல் என்று எழுப்பினாள். புரண்டு படுத்த தென்றல் கண்களை பிரித்தாள். என்னம்மா, மணி 7 போகுது, இன்னும் எழலையா? புது மேலதிகாரி வந்து பொறுப்பேற்க போறாருன்னு வந்து சொன்னியே, சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இப்படி தூங்குனா உடம்பு சரியில்லையா? ஹாசினி தாயின் பரிவுடன் கேட்க புன்முறுவலுடன் எழுந்து தலையை உதறி முடிந்து புடவையை சரி செய்து கொண்டாள் தென்றல். உடம்புக்கெல்லாம் ஒரு கேடும் இல்லை ஹாசி. நேற்று ஆஃபீஸில் நிறைய வேலை, கொஞ்சம் டயர்டாக போயிடுச்சு, அதான். போய் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவசரமாய் ஒரு குளியலை போட்டு உடை மாற்றி தலை பின்னி இருவருமாய் டைனிங் ஹாலில் டிஃபனை முடித்து கொண்டார்கள். தென்றல் ஸ்கூட்டியை கிளப்பி வழியில் ஹாசினியை இறக்கிவிட்டு தன் அலுவலகம் நோக்கி பறந்தாள். எக்மோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்வைஸில் நுழைந்து வண்டியை நிறுத்திவிட்டு கைப்பை சகிதம் உள்ளே பரபரப்பாய் நுழைந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டாள். இடத்தில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிமிர்ந்த பொழுது எதிரே சிரித்தபடி பாலகுமார் நின்று கொண்டிருந்தான். குட் மார்னிங். குட் மார்னிங். புது டைரக்டர் வந்துட்டாரா? அதான் இவ்வளவு டென்ஷனா? இன்னும் இல்லை என்றவன் ஒரு இனிப்பு பெட்டியை அப்படியே பிரிக்காமல் அவள் முன் நீட்டினான். என்ன விசேஷம் என்பது போல் பார்த்தவள், பிரிக்காமல் நீட்டுகிறானே, அப்படியேவா பெற்றுக்கிறது என்பது போல் தயங்கினாள். பிடி. என்ன விசேஷம்? நினைவில்லையா? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலையில் சேர்ந்த தினம். மை காட், அதுக்காகவா? அதுக்காக சின்ன ஸ்வீட் டப்பா பரிசு, வாங்கிக்கோ. அவள் தேங்க்ஸ் என்று பெற்றுக்கொண்டாள். வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்ட, அதான் ஸ்வீட் வாங்கினேன். தேங்க்யூ. அவ்வளவுதானா? புரியலையே. மதியம் என்னோட லஞ்சு சாப்பிட்ற பாக்கியத்தை கொடுக்கக்கூடாதா? ஒரு நிமிடம் யோசித்தவள் கலகலவென்று சிரித்தாள். பின்னர் போலாம் என்றாள். ஓ, தேங்க்ஸ் அலாட். சரி, இப்போ நீங்கள் இடத்துக்கு போங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவனை அனுப்பிவிட்டு அன்றைய வேலை என்ன என்று பார்க்க டைரியை புரட்டிய போது தேதியை பார்த்தாள். குமார் சொன்னது உண்மைதான். அன்றோடு அவள் வேலைக்கு சேர்ந்து 2 வருடங்கள் ஓடிவிட்டிருந்தன. அழகிய மழுவூரை விட்டு சென்னை வாசம் மேற்கொண்டு 2 வருடங்கள் ஓடிவிட்டனவா? அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இவள் வருகைக்காக அந்த ஊரும் ஆறும் குடும்பமும் ஆவலாய் காத்திருக்கும். விட்டு கிளம்பும் போது வேதனைதான். குடும்பத்தினரை சமாதானம் செய்துவிட்டு நேற்றுதான் வேலையில் சேர்ந்தது போல் இருக்கிறது. அதற்குள் நாட்கள் தான் எத்தனை வேகமாய் ஓடுகின்றன. வேலைக்கான ஆர்டர் வந்த அன்று பாட்டி எப்படி தடுத்தார்? இப்படி அப்படி பேசி சம்மதிக்க வைத்து இதோ வேலையில் சேர்ந்து 2 வருடங்கள் ஓடிவிட்டன. ஊர் போகும் போதெல்லாம் பாட்டி திருமணம் பற்றி பேசுவதும் இவள் தள்ளி போடுவதுமாய் எத்தனை நாட்கள் இந்த கண்ணாம்பூச்சு. ரவி வேறு ஒரு பெண்ணை மணக்கும் வரையா? மணந்திருப்பானா? என்னைய மறந்திருப்பானா? நினைச்சாதானே மறக்கிறதுக்கு. நினைத்து விட்டு நாளில் மறக்க முடியாம அவதிப்படுற. இடம் மாறி வந்தால் அவனை காலப்போக்கில் மறந்து விடலாம் என்று போட்ட கணக்கும் தப்பாகிவிட்டதே. மறந்திருந்தால் என் ஒரு கடைக்கண் பார்வைக்கு ஏங்கும் இந்த குமாருக்கு சம்மதம் சொல்லி இருக்கலாமே. போன முறை ஊருக்கு போன போது பாட்டி வந்து, தென்றல், ரவியை பிடிக்கலைன்னா சொல்லிடுமா, வேறு இடமாவது பார்த்துடலாம் என்ற போது கூட சரி என்று சொல்ல முடியவில்லையே.
கனவு நினைவு என்று மனம் முழுவதும் அமர்ந்து சதா இம்சிக்கும் ரவி இப்போது எங்கே இருக்கிறான்? தியாக திருமணத்திற்கு கூட வர முடியாமல் பயிற்சிக்காக மசூரி போறேன், வர முடியல, வாழ்த்துக்கள் என்று தந்திதான் அடித்திருந்தான். அவன் பெற்றோர்தான் வந்து போனார்கள். பின்னர் ஒரு முறை அவன் ஆராய்ச்சிக்கு கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு டாக்டர் பட்டம் கிடைத்த போது கூட தென்றலுக்கு 2 வரியில் அழகாய் நன்றி தெரிவித்து டாக்டர் பட்டம் கிடைத்த செய்தி அறிவித்து கடிதம் போட்டிருந்தான். துளி கூட பர்சனல் டச் இல்லாத கடிதம். சப் கலெக்டராய் பதவியேற்றவுடன் தியாகவிற்கு ஒரு கடிதம் போட்டிருந்தான், அவ்வளவுதான். அதன் பின் ஒரு செய்தியும் தெரியவில்லை. தியாகவும் வேணில் கருவுற்றது முதல் குழந்தை பிறந்தது வரை அவள் கூடவே இருந்து கவனித்துக் கொண்டதில் அதிகம் சென்னை வரவோ ரவி வீட்டினரை தொடர்பு கொள்ளவோ முடியவில்லை. மேடம், அவன் நினைவிலிருந்து களைந்தாள். பியூன் ரங்கசாமி நின்று கொண்டிருந்தான். என்னப்பா? உங்களை பார்க்கறதுக்கு உங்க மாமாவா தியாகுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் மேடம். அவள் அவசரமாய் எழுந்து ரிசப்ஷன் நோக்கி போனாள். கையில் பூவும் பழமும் ஸ்வீட்டும் உதட்டில் புன்னகையுமாய் தியாகு நின்று கொண்டிருந்தான். அட வாங்க மாமா. என்னம்மா எப்படி இருக்க? அரிசி பெர்மிட் வாங்க வந்தேன், உன்னைய அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு வந்துட்டேன். உட்காருங்க மாமா. ஊர்ல எல்லாரும் நலந்தானே? எல்லாரும் நலந்தாம்மா. உன் கல்யாண கவலை தான் எல்லாரையும் மன கஷ்டத்துக்கு ஆளாக்குது. நேராக அவன் விஷயத்திற்கு வந்தான். அவள் தலை குனிந்து கொண்டாள். அவனை தொடர்ந்தான். இங்க பாரு, வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட 2 வருஷமா போய் வர்ற. உன் விருப்பத்துக்கு நாங்க சம்மதிச்ச மாதிரி எங்க விருப்பத்துக்கு நீ கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்னு இல்லையா? நான் மறுக்கலையே மாமா, அப்பையும் சம்மதிக்க தயங்குற. உங்க அப்பாவும் சரியா பிடி கொடுக்க மாட்டேன்றாரு. நான் இப்ப நேரா ரவி வீட்டுக்கு போக போறேன். ரவிக்கு இந்த ஊருக்கே மாத்தி விட்டதா கேள்விப்பட்டேன். போய் சம்பந்தம் பேசிடவா? இதை கேட்கதான் அலுவலகத்துக்கே வந்துட்டேம்மா. ரவிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இந்த கேள்வியால் அதிர்ந்து போய் பார்த்தான் தியாக். என்ன கேட்குற நீ? உன்னோட நிச்சயம் பண்ணலாம்னு 2 வீட்டு பெரியவங்களும் பேசின பின்னாடி வேற ஒருத்திய நாம மறுக்காத பட்சத்துல ரவியும் கல்யாணம் செஞ்சுக்கணும். இப்போதுதான் தென்றலுக்கு புரிந்தது. மகள் மறுத்து விட்டாள் என்று சொல்ல தயங்கி தன் அப்பா சொன்ன சாக்கு சின்ன பொய் ரவியின் திருமணத்திற்கு தடையாய் இருக்கிறது. மாமா, தயவு செஞ்சு பெரியத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. திருமணம் தவிர மனுஷன் உலகத்துல சாதிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. எனக்கு திருமணத்தின் மீது நாட்டமே இல்லை. அப்படி நாட்டம் ஏற்படுறப்ப பார்த்துக்கலாம் மாமா. உங்க நண்பர் ரவி வீட்டில் எனக்காக காத்திருந்து அவரோட வாழ்வை பாலடிக்க வேணாம். போய் சொல்லிடுங்க, எனக்கு மேலதிகாரி வர்றதுக்கு நேரமாயிருச்சு. தியாகுவின் முகம் இருண்டது. தென்றலிடம் இருந்து இத்தகைய வார்த்தைகளை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அப்படியே ஆணியடித்தது போல அமர்ந்து விட்டான். பின்பு மெல்ல சுதாரித்துக் கொண்டான். தென்றல், நீயா இப்படி பேசுற? தப்பா ஒன்றும் சொல்லிடலையே மாமா. ரவிக்கு உன் மேல உள்ள அபிப்பிராயம் தெரிஞ்சுதான் சொல்றேன் மாமா. விருப்பம் இல்லாம 2 பேர் கட்டாயத்தின் பேர்ல சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சுவைக்காது மாமா. தென்றலுக்கு விருப்பமில்லை, இனி கட்டாயப்படுத்தி என்ன பயன்? அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல தியாகு எழுந்தான். 2 அடி எடுத்து வைத்தவன் திரும்பினான். ஒன்னு கேட்காம போனா என் மனசை ஆறாதுமா. பெரிய கோயிலை கட்டின ராஜராஜன் நீன்னா நான் வானதியான்னு கேட்டியாமே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொன்ன? ஒரு நிமிடம் தடுமாறினாள் தென்றல். பின்பு சாமர்த்தியமாய் சிரித்தாள். உங்ககிட்ட அதை கூட சொல்லி சிரிச்சிருக்காரா ரவி? ஏன் மாமா? அதை நான் கேஷுவலா சொன்னது. நீ ராஜான்னா நான் பெரிய ராணின்னு சொல்றது இல்லையா? அது மாதிரிதான். அவர் ஆம்பளை, தன்னைய சோழ சாம்ராஜ்ய பேரரசன்னு சொல்லிக்கிட்டாரு. நான் என்னைய அரசின்னு சொல்லிக்கிட்டேன். அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? இதற்கு மேல் என்ன பேச வேண்டும் என்பது போல பார்த்த தியாகு மெல்ல எழுந்து வெளியேறினான். புது இயக்குனராய் பொறுப்பேற்க அலுவலகத்திற்குள் நுழைந்த ரவிச்சந்திரனை அவன் சரியாய் கவனிக்காமல் கடந்தான். ரவி அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டான் என்பதை உணராத தென்றலும் கனத்த இதயத்துடன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அன்று மதிய உணவு லஞ்சு சாப்பிடும் பொழுது பாலகுமார் மிக மிக உற்சாகமாக இருந்தான். 2 இனிப்பு சூப்போடு 3 நட்சத்திர ஹோட்டலில் தடபுடல் செய்து மதிய உணவுக்கான ஆர்டரை கொடுத்தான். தென்றல் தான் எதையும் ரசிக்கும் மனநிலையில் இல்லை. தியாகுவிடம் ரவியை மறுத்து பேசியதும் ரவியை புது இயக்குனராய் பார்த்ததும் அவளை ஒரு புரட்டு புரட்டி விட்டது. இதை புரிந்து கொள்ளாத பாலகுமார் தன் போக்கில் பேசிக்கொண்டே போனான். 2 வருஷத்துல நீ இன்னைக்கு தான் என்னைய மதிச்சு லஞ்சுக்கு வந்திருக்கிற யூனோ. ஹவு பிளசன்ட் அண்ட் ஹாப்பி ஐ எம் யூனோ. சம்பிரதாயமாய் புன்னகைத்தாள் தென்றல். சரி, வேற என்ன ஆர்டர் தரட்டும்? நீங்க சொன்னதெல்லாம் அதிகம் குமார், என்னால் இதையே சாப்பிட முடியாதே. சரி சரி, ஃபோர்ஸ் பண்ணல,
எது பிடிக்குமோ சாப்பிடு. ஆமாம், இந்த புது டைரக்டருக்கு உனக்கு தெரியுமா? நான் கவனிச்சேன், பார்த்தாரு. ஓ முறை வந்தப்ப உன்னையே வெறிச்சு பார்த்தாரு. ஓ முறை வந்தப்ப அவரே உன் பேரை சொல்லி ஹாய்னாரு. எப்படி? கேட்கும் போதே குமாரின் குரலில் சின்ன பொறாமை எட்டி பார்த்தது. தெரியும். எப்படி எப்படி? என் அக்கா வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதானா? அவன் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. தென்றல் அதை ஏனோ ரசிக்கவில்லை. கர்ச்சீப்பால் வாயை ஒற்றியவள் போலாமா என்று எழுந்தாள். அவன் பில் பணத்தை வைத்துவிட்டு அவசரமாய் அவளை தொடர்ந்தான். அலுவலகம் திரும்பி மும்மரமாய் வேலையில் ஈடுபட்டிருந்த தென்றலை பியூனின் குரல் கலைத்தது. புது டைரக்டர் ஐயா அவங்கள கூப்பிட்டாருமா? தென்றலுக்கு குப்பென்று வியர்த்தது. மெல்ல தயங்கி நடக்க முயன்றாலும் ஏனோ கால்கள் வலுவிழந்து தொய்ந்தன. நாசுக்காய் அவன் அரைக்கதவை தட்டிவிட்டு அவன் அனுமதி குரல் வந்த பின்னே உள்ளே நுழைந்தாள். வா தென்றல், உட்காரு என்றான் அவன் இயல்பாய். குட் மார்னிங் சார். அவள் எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். அட என்று பார்த்தவன் வெரி குட் மார்னிங் மேம் என்றான் குறும்பாய். அவளுள் மீண்டும் பட்டாம்பூச்சிகள் படபடத்தன. அதே குறும்பு, அதே அழகு, இன்னும் பளபளப்பு அதிகாரம் எடுக்கும் கலந்த கம்பீரம் கூடி. என்ன அப்படி பார்க்குற? அவள் சட்டென்று பார்வையை தழைத்து கொண்டாள். நல்லா இருக்கீங்களா? உங்களை பதவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஆனால் நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. 2 வருஷமாக இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தெரியும், எல்லா ஸ்டாஃப் பற்றின பர்சனல் ரெக்கார்ட்ஸும் நான் படிச்சுட்டேன். வெரி எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு பேர் வாங்கியிருக்கிற சந்தோஷந்தான். அவள் சிரித்து கொண்டாள். வெல் தென்றல், நான் உன்னை கூப்பிட்டது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்காக. கோவில்களை ரெனிவேட் பண்ணுறப்ப சரித்திர சான்றுகள் கலைந்து போயிட வாய்ப்புண்டு. அதை தவிர்க்கணும். ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் காஞ்சி கோவில் ரெனிவேட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, அந்த ஆத்தென்டிக் செய்தி வரணும். ஏதோ நிமிஷத்தில் கொண்டு வரேன் சார். எழுந்தாள். பைதுவே லஞ்சுக்கு பாலகுமார் கூட வெளியே போயிருந்த போல இருக்குது. அவன் குரலில் லேசான பொறாமை இருந்ததாய்ப்பட்டது. அவள் அதை ரசித்தாள். எஸ் சார். ஏன்? ஒன்றும் இல்லை, கேட்டேன். தெரிஞ்சு பையனா? இங்கே எனக்கு 2 வருஷ பழக்கம். மற்றபடி எங்கள் ஊர் பக்கம்தான், தூரத்து உறவு. ஓ சரி, நீ போ. வெளியே வந்தபோது அவளுக்கு ஏனோ சந்தோஷமாய் இருந்தது. அவன் பொறாமைப்படுவதாய் நினைப்பது தன் கற்பனை என்று ஒதுங்க முயன்றாள். கற்பனை வழக்கம் போல சுகமாய் இருந்தது. தியாகு ரவியின் வீட்டுக்கு போன பொழுது ரவி மட்டுமே வீட்டில் இருந்தான். அவன் பெற்றோர் தஞ்சை சென்றிருந்தார்கள். அமர்க்களமாய் வரவேற்றான் ரவி. வாடா, வா வா, உட்காரு. வீட்டில் கூட்டி வரலையா? எப்படி இருக்க? அம்மா அப்பா ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்காங்க. உன் குழந்தை எப்படி இருக்கு? சோபாவில் புதைந்த தியாகு மக்கனையா கூப்பிடுறா. இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. 2 வருஷத்துல எத்தனை தடவைடா என்னை நீ தொடர்பு கொண்டு பேசின என்று செல்லமாய் சீறினான். அவன் அருகே அமர்ந்து தோளை தட்டிய ரவி, சாரிடா மாப்பிள்ள, ஊரா மாத்தினதுல உன்னைய தொடர்பு கொள்ள முடியலடா. பதவி பொறுப்புன்னு பயங்கர டென்ஷன்டா. இப்போதான் ஆசைப்பட்டபடி வேலைக்கு வந்திருக்கிறேன். இனிமேல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். தான் பேச வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்ற தயக்கத்தில் இருந்த தியாகு சட்டென்று பிடித்து கொண்டான். அப்படின்னா சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போட போற, ரைட்? ஒரு நிமிடம் மௌனம் சாதித்த ரவி பளிச்சென்று சொன்னான். தென்றல் வீசின மனசுல வேற யாராவது நான் கொண்டு வச்சேன்னா வச்சுக்கையேன், புயல் அடிக்கும்டா. என் வாழ்க்கை அமைதியா இருக்காது. டேய்! அதற்கு மேல் வார்த்தை வராமல் நண்பனின் கரத்தை பற்றினான் தியாகு. அப்படின்னா? நீயும் தென்றலும் பேசினதை காலையில கேட்டேன். அதுக்கு முன்னாடியே அவ என்னைய மணக்க மறுத்த விஷயம் எனக்கு தெரியுமா என்றவன் விளக்கி கூறினான். மாமா தான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு தவிக்கிறாரா? மை காட், தென்றல் ஏன் இப்படி இருக்கான்னு புரியலையேடா. அதிகம் படிச்ச திமிரா. அவ அப்படிப்பட்ட பொண்ணும் இல்லையே. தியாகு புலம்பினான். அவளுக்கு ஏனோ என்னைய பிடிக்கல போல இருக்குது. சரி விடு, அவளுக்கு வேற யாரையாவது பார்த்து நல்ல பையனை கட்டி வைங்கடா. சொல்லும் போதே ரவியின் குரலில் வலி இருந்தது. அதுக்கும் அவ சம்மதிக்கிறவளா தெரியலையே. அவ அம்மாவும் பாட்டியும் இதே புலம்பல் தான் எப்பவும். அவ அப்பா வெளியே சொல்ல முடியாம மறுகிறாரு. என் மனைவியே இதனால பயங்கர அப்செட் தெரியுமா? கவலைப்படாத, நான் பேசி பார்க்குறேன். அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாலும் நீங்க செஞ்சு வைப்பீங்களா? நல்ல பையனா இருந்தா சரி. ஆமா, நீ பேச போறியா? தியாகு அவனை வினோதமாக பார்த்தான். கொஞ்சம் டைம் கொடு, நான் உனக்கு நல்ல பதிலாக சொல்கிறேன். சரி, இப்போ என்னோட டிஃபன் சாப்பிடவா? தன் காதல் ரணத்தை மனதில் புதைத்து கொண்டு நண்பனுக்காக உற்சாகமாய் உதவ முன்வரும் அபூர்வ நண்பனை வியந்தபடி தியாகு டிஃபன் சாப்பிட எழுந்து போனான். ரவி, நீயும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கோடா என்றான். ஓ கட்டாயமா என்று மெல்ல வடையை விழுங்கிய ரவி, அடுத்த ஜென்மத்தில் என்றான். தியாகு இடிந்து போனான்.
ஒரு மாதம் அந்த வருட கேலண்டரில் இருந்து உதிர்ந்தது. அலுவலகம் சுமூகமாய் போய்க் கொண்டிருந்தது. தென்றல் தான் திண்டாடி போனாள். ரவியை ஒரு நாள் பார்க்க முடியாவிட்டால் கூட கண் பூத்து போனது. பார்த்தால் அடித்து கொண்டது. தென்றலின் தவிப்பு இப்படி இருக்கிறதென்றால் ரவியின் வருகை குமாரை வேறு விதத்தில் பாதித்தது. தென்றலை ரவி உரிமையாய் அழைத்து பேசும் விதம், இருவர் கண்களும் முக்கிய அலுவலக விஷயம் பேசும்போது கலந்து பிரியும் ஜாலம், அவள் திறமையை ஏற்கனவே அறிந்தவனாய் அவளிடம் முக்கிய பொறுப்புகளை அவன் ஒப்படைக்கும் சூழல் எல்லாமே அவன் வயிற்றில் புளியை கரைத்தது. 2 வருடங்களாய் அவள் கடைக்கண் பார்வைக்கு அவன் தவம் இருக்க, ஏதோ லஞ்ச் சாப்பிடும் அளவு அவள் வந்திருக்கும் நேரம் நேற்று வந்த ரவி அவளை அடித்து போய்விட்டாள். இப்படி அவன் தவித்து தண்ணீராய் உருகிய நேரம்தான் ரவியை அவனை அழைத்து, தென்றல் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க என்றான். ஒரு நொடி ஆடிப்போனான் குமார். படிப்பு பதவி என்று தன்னை விட மிக உயர்ந்த இடம் ரவி. குமார் தென்றலை விரும்புற, அவ என்னை விரும்புகிறாளான்னு கேட்டு சொல்ல என்றால் நாய் மாதிரி ஓட வேண்டியவன். அதற்கு இடமளிப்பது முட்டாள்தனம் அல்லவா? பந்திக்கு முந்துபவனுக்கு நல்ல சோறு, காதலை முதலில் சொல்பவனுக்கே காதலி பரிசு. அதனால் பளிச்சென்று தயக்கமில்லாமல், சார் தென்றல் ரொம்ப நல்ல பொண்ணு, எங்கள் ஊர் பக்கம்தா சார், எனக்கு தூரத்து உறவும் கூட, கொஞ்ச நாளில் நெருங்கின உறவாக மாறப்போறவ, எங்கள் வீட்டில் அவளை பொண்ணு கேட்க போகிறாங்க என்றான் உற்சாகமாக. ரவிக்கு இது புது செய்தியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்படியா, ஆல் தி பெஸ்ட் என்றான். தியாகுவிடம் தான் கொடுத்த வாக்கு சுலபத்தில் நிறைவேறுவது பற்றி ஒரு புறம் மகிழ்ச்சியும், காதலை கைவிட்டு போகும் வேதனை மறுபுறமும், உள்ளங்கையில் பனிக்கட்டியையும் புறங்கையில் நெருப்பையும் ஒரே சமயம் வைப்பது போல அவனுக்கு தவிப்பாய் இருந்தது. சற்றே தயங்கி, தென்றல் சம்மதிச்சிட்டாங்களா அதுக்கு என்றான். கிட்டத்தட்ட சார், இந்த வாரம் அவகிட்ட முடிவா பேசிடுவேன். குட், அவங்க சம்மதிச்ச உடனேயே சொல்லுங்க. அவங்க சகோதரியோட கணவர் என்னோட நண்பர் தான், அவர்கிட்ட நானே பேசுறேன். குமார் மகிழ்ந்து போனான். யாரை தன் போட்டியாளர் என்று நினைத்தானோ அவனை முன்வந்து தன் திருமணம் பற்றி பேசுவது மகிழ்ச்சியை தந்தது. சந்தோஷமாய் சரி சார் என்றான். அவனை அனுப்பிவிட்டு கண்மூடி நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தான் ரவி. கண் முழுவதும் தென்றல் வியாபித்தாள். ஏன் என்னை நீ மறுத்துட்ட? அவனுக்கு விடைதான் கிடைக்கவில்லை. அடுத்து வந்த 2 தினங்களும் ரவிக்கு நரகமாய் அமைந்தது. தென்றலை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் மனதில் ஊசி குத்தலாக வலி எழுந்தது. கூடுமான வரை அவளை தவிர்த்து விட்டாலும் அலுவலக விஷயமாய் பேச வேண்டிய நிர்பந்தம் எழும்போதெல்லாம் தடுமாறித்தான் போனான். இவளை வேறொருத்தவ நேசிக்கிறான், கூடிய விரைவிலேயே அவனுக்கு இவ சொந்தமாகிவிடப் போறான், இவளை நினைக்கிறது தவறு என்று எத்தனை முறை மனதிற்குள் கூறிக்கொண்டாலும் பாழும் மனம் கேட்க மறுத்து அவதிப்பட்டது. தென்றல், நீ ஒரு சொல்லியிருக்க கூடாதா? இத்தனை நேரம் நீ என்னுடையவளா இருந்திருப்பியே, ஏன் நீ வேணான்னு சொல்லிட்ட? பதில் கிடைக்காத இந்த கேள்வி அவனை குடைந்து கொண்டே இருந்தது. அவனே இப்படி தவித்து கொண்டிருந்த போது அவன் அம்மா வேறு பிடித்து கொண்டு விட்டாள். ரவி, நீ எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லக்கூடாதாப்பா? என்னம்மா, உன் கல்யாண விஷயம்தான், அதுக்கு என்னம்மா இப்போ அவசரம்? நல்லா கேட்டப்போ இப்போ செஞ்சுக்காம பின்ன எப்போ கல்யாணம் செஞ்சுப்பியா? அந்த தென்றல் வீட்டு மனுஷங்களும் கிணத்துல போட்ட கல்லா பதிலே சொல்லாமல் இருக்காங்க. உங்கள் அப்பாவையும் அவங்கக்கிட்ட எதுவும் பேச வேணான்னு சொல்கிற. உனக்கு தென்றலை பிடிக்கலையா? வேற இடம் பார்க்கலாமா? அவனுக்கு அம்மா அவன் உயிர் ஜீவனையே கேட்பது போல இருந்தது. என்ன பதில் சொல்லுவான்? அவனுடைய எல்லா தவிப்பிலிருந்து அவனை விடுவிப்பது போல அந்த 1 மாத டூர் ப்ரோக்ராம் வந்தது. அம்மா, 1 மாதம் டூர் போகிறேன், போயிட்டு வந்து உனக்கு பதில் சொல்கிறேன், சரியா? இந்த வரை மகன் இறங்கி வந்தானே என்ற சந்தோஷம் அம்மாவிற்கு. 1 மாத டூர் முடியும் தருவாயில் தஞ்சையில் 4 நாட்கள் கேம்ப் அடித்தான் ரவி. அங்கு அவனுக்கு உதவியாய் சென்னையிலிருந்து குமார் வந்து சேர்ந்து கொண்டான். அன்றைய அலுவலை முடித்து கொண்டவர்கள் நல்ல காப்பிக்காக காத்து கொண்டிருந்த நேரம் ரவி மெல்ல ஆரம்பித்தான். தென்றல் கிட்ட பேசினீங்களா குமார்? பாலகுமாரின் முகம் விழுந்து போனது. தலையை குனிந்து கொண்டான். தென்றல் சம்மதிக்கல சார். சொல்லும் போதே அவன் குரல் கம்மியது. ரவியின் முகம் இறுகியது. என்ன பொண்ணு இவ, ஏன் இப்படி இருக்கிறா? ஆண்களை தவிர்க்கிற ரகமாகவும் தெரியல, இருந்தும் ஏன் இப்படி? ஊருக்கு போன உடனேயே நான் அவகிட்ட பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ கூட லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு தான் போயிருக்காங்க சார். பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? ஓ, ஐ சி. மறுநாள் ஞாயிறு. மழுவூரை நோக்கி ரவி கிளம்பி விட்டான். வலியும் வேதனையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி பூத்தது ரவியின் மனதில்.
வழக்கம் போல பைக் எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தான். முதல் முறை பார்த்து மயங்கிய பச்சை வயல்வெளிகளும் மரங்களும் கரை கட்டியது போல் நீல ஆறும் தென்றலின் நினைவும் அவனுள் விடிகாலை மலரும் பூவின் மனமாக எழுந்தது. அந்த ஆற்றங்கரை ஓரமாக தென்றல் அமர்ந்திருந்தாள். அப்படியே அவள் காலடி பற்றி, என்னை ஏற்க மாட்டையா தென்றல் என்று கதற வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. அருகே நிழல் சாய்வதை பார்த்து திடுக்கிட்டு திரும்பிய தென்றல் அவனை அங்கே எதிர்பார்க்காமல் ஆச்சரியப்பட்டாள். அட, நீங்களா? அவசரமாக எழ முயன்றவளை தடுத்து தானும் அருகேயே இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டாள். உன்னைதான் பார்க்க வந்தேன் தென்றல். அவளுள் வழக்கம் போல பட்டாம்பூச்சி சிறகடித்தது. நீ நேரடியா நான் விஷயத்துக்கே வர்றேன். குமார மறுத்துட்டியாமே, உண்மையா என்றான். ஓ, இதுதானா என்பது போல அவனை முறைத்து பார்த்தவள் கோபமாக, ஆமா, அதனால என்ன, அது ஏன் இஷ்டம் என்றாள். இந்த பதில் ரவிக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன பேசுற நீ? அவன் மனசு படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவனை பிடிக்கலையே. ஏன் இப்படி கேட்டா என்ன சொல்ல? உன்னை விரும்புறேன்டா பாவி. நான் சொல்லவா? நீ ஒரு சேடிஸ்ட். உன்னைய விரும்புறவங்களை மறுத்து வேடிக்கை பார்க்கறதுல உனக்கு ஒரு சந்தோஷம், அப்படித்தானே? ரவி, யோசிச்சு பேசுங்க. அப்படி எத்தனை பேரை நான் ஏமாத்தினேனா? எனக்காக அப்படி எத்தனை பேர் உருகுனாங்களா? ஏதாவது அபத்தமா பேசாதீங்க. அபத்தம் இல்லை, அதுதான் உண்மை. உன்னால பாதிக்கப்பட்ட முதல் நபர் வேற யாரும் இல்லை, நான் தான். உயிருக்கு உயிரா உன்னைய நேசிச்ச என்னைய 2 வருஷமா கலங்கடிக்கிறியே, இதுக்கு பேர் என்ன? என்னைய நீ மறுக்க என்ன காரணம்? ஆவேசமாய் அவன் பேச அவள் அப்படியே ஸ்தம்பித்து போனாள். இப்ப பாரு, இப்ப கூட உன்கிட்ட பதில் இல்லை. இல்ல, எப்படி பதில் இருக்கும்? என்னைய நீங்க தானே மறுத்தீங்க. நீங்க தான் சாடிஸ்ட். நானா? ஆமா, தியாக மாமா கிட்ட இதே ஆற்றங்கரையோரமா என்னை பிடிக்கலன்னு நீங்க சொல்லல? நெற்றியில் பட்டென்று அடித்து கொண்டான் ரவி. அதை நீ கேட்டியா? அன்பார்ச்சுனேட்லி எஸ். தியாக கிட்ட நான் அப்படி சொன்னது உண்மைதான். உன்னைய சந்திச்ச முதல் சந்தர்ப்பங்கள் உன்னைய எனக்கு சரியா அடையாளம் காட்டல. ஆனா போக போக உன்னோட அறிவு, படிப்பு, பாட்டு, அழகு எல்லாமே என்னை கட்டி போட்டுருச்சு தென்று. ஐ எம் மேட்லி இன் லவ் வித் யூ, யூ நோ. அவள் கண்கள் விரிந்தன, இதயம் படபடத்தது. உண்மையா? இது உண்மையா? அதை நீங்க ஏன் வெளிப்படுத்தல என்றாள் நிதானமான குரலில். உண்மைதான். தியாக கிட்ட நான் பேசினதை நீ கேட்டிருப்பேன்னு நான் நினைக்கல. அதனால நம்ம பெற்றோர் நம்மளை இணைச்சு பேசின உடனேயே நீ சம்மதிச்சிடுவேன்னு நான் நினைச்சேன். நீ மறுத்ததற்கான காரணம் எனக்கு புரியல. சரி, நீ என்னை விரும்பலைன்னு நானே முடிவு செஞ்சுக்கிட்டேன். ஒதுக்க முடிஞ்சதா உங்களால? முடிஞ்சிருந்தா குமார சாக்கா வச்சு உடைய பார்க்க வந்திருக்க மாட்டேன். குமார நீ மறுத்ததை என்னோட மனசை ரசிச்சிருக்காது. மெல்ல அவள் கரம் பற்றினான் ரவி. அவளுள் மீண்டும் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன. இப்ப குமார் கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க? சீண்டினாள். என் மனைவியை டாவடிக்காதடா, அது தப்புன்னு சொல்லுவேன். அவன் குறும்பாய் சொல்ல அவள் ரசித்து சிரித்து நாணமாய் முகம் கவிழ்ந்தாள். அப்படியே தன் நெஞ்சில் சரித்து கொண்டான் ரவிச்சந்திரன். தென்றலும் சந்திரனும் இணைந்ததில் இயற்கையை சந்தோஷப்பட்டது போல பூங்காற்றை மாலையாய் அனுப்பியது. பூங்காற்று அவர்களை தழுவி நின்றது. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். நன்றி.